Hallelujah, 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 hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. 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 இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தனே நல்லவன் 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 நல்லவர். கிருபை நிறைந்தவர் அன்புள்ளவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் 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 இயேசுவே நீர் நல்லவர் 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 இயேசுவே நீர் நல்லவர் 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 நல்லவர். பிதாவே கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. நல்லவரே உம்மை நான் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே உம்மை நான் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி. Hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. Hallelujah. Thank you, Jesus. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மகா பெரியவரே உமக்கு நன்றி. உன்னதமானவரே உமக்கு நன்றி. எங்களை விடுவிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. Hallelujah. சகல சத்துருவின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்து காக்கிறவரே உமக்கு நன்றி. விடுதலை அளிப்பவரே உமக்கு நன்றி. மெய்யான தெய்வமே உமக்கு நன்றி. ராஜா இம்மட்டுமாய் நடத்தினீர் உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பரம தகப்பனே உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய அன்புக்காக நன்றி. எங்களை பாதுகாக்கிறீர் உமக்கு நன்றி. ஓ தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். நல்லவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய மகிமை ஒவ்வொரு இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. யெகோவா தெய்வமே உமக்கு நன்றி. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா நிஷி உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எல் ஷடாய் நீ சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ வல்லமை உள்ளவர். சகலத்தையும் படைத்தவர் சிருஷ்டித்தவர் உண்டாக்கினவர் உருவாக்கினவர் அப்பா. எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. மெய்யான ஒளி ராஜா இயேசுவே உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியே உமக்கு நன்றி. மெய்யான வெளிச்சமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி சுகமாக்கும் எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. உடைய மகிமையின் பிரசன்னம் அப்பா இந்த நேரத்திலும் இறங்கட்டும் சுவாமி. யாரெல்லாம் ராஜா இந்த யூடியூப் மூலமாக ராஜா ஃபேஸ்புக் மூலமாக யாரெல்லாம் இதில் இணைகிறார்களோ ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில காணக்கூடிய எல்லா சத்துருவின் போராட்டங்களும் அவர்களை விட்டு விலகி போகணும் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமையுள்ள நாம மகிமைப்படட்டும். இப்பொழுதே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அசைவாடுதல் இந்த நேரத்தில் அப்பா இந்த ஜெபத்தில் இணைகிற இந்த ஜெபத்தில் இணைந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உண்மையாய் உம்மை தேடுகிற வாஞ்சையுள்ள பிள்ளைகளின் மேலே ஆண்டவருடைய கரம் அமரட்டும். ராஜா எங்களுக்கு நீதி செய்கிறவர் நீரே. எங்களுக்கு நியாயம் செய்கிறவர் நீரே. எங்கள் நியாயாதிபதி, எங்கள் சக்கராதிபதி ராஜா சுவே, எங்கள் நல்ல ஆசாரியன், எங்கள் மத்தியஸ்தர், எங்கள் சிநேகிதர், எங்கள் சகோதரன் நீர். ராஜா சப்பா எங்கள் தகப்பன்,
எங்கள் தாயுமாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் அப்பா. உம்முடைய தெய்வீக ஆற்றல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். எந்த இடத்திலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகள் இதை கவனித்துக் கொண்டிருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பார்க்கணும் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொருவரும் அற்புதத்தை பார்க்கணும் அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ தூதர்கள் இறங்கணும் அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ மகிமை இப்பொழுது இறங்கணும் சுவாமி. தேவ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் இப்பொழுது நிரப்பப்படணும் அப்பா. எல்லா சத்துருவின் கிரியைகளும் போராட்டங்களும் விலகி போகணும். பிள்ளைகளை ஒடுக்க நினைக்கிற, வேதனையை கொடுக்க நினைக்கிற எந்த ஆவிகளும் விலகி போகணும். எப்படிப்பட்ட பாவ சாப கட்டுகளும் நீங்கி போகட்டும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாக்கு பண்ணினவரே, வாக்கு மாறாதவரே, சொன்னதை செய்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசப்பா, நீர் மிக பெரியவர், நீர் உன்னதர், நீர் பரிசுத்தர். உம்முடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இந்த நாமம் இந்த நேரத்திலும் ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது விடுதலை ஆக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளையும் எப்படிப்பட்ட வியாதிகளையும் குணமாக்கும் நாமம் இந்த இயேசுவின் நாமம். அப்பா, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இப்பொழுது இறங்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன் அப்பா. யாரெல்லாம் இதில் இணைகிறார்கள் ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய வல்லமை இறங்கணும் அப்பா. அப்பா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர், தாகத்தோடு யாரெல்லாம் ராஜா இந்த நேரத்தில் உம்மை தேடுகிறார்களோ அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கணும் ராஜா. இப்பொழுதே பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இணைகிற நேரத்தில் தானே சத்துருக்கள் விலகி போகணும் அப்பா. இந்த ஜெபத்தில் இணைகிற இந்த நேரத்தில் தானே குடும்பத்தில் காணக்கூடிய எல்லா நெருக்கங்களும், எல்லா இருளின் அதிகாரங்களும், அந்தகார கிரியைகள், வான மண்டலங்களில் இருந்து செயல்படுகிற பொல்லாத பிசாசுகள், ஹல்லேலூயா, சபிக்கப்பட்ட ஆவிகள், ஏவல் பிசாசுகள் எல்லாம் வெளியேறும் அப்பா. இதுல இணைகிற ஜெபத்தில் இணைகிற என்னோடு இணைகிற இந்த வார்த்தையை கேட்க அமராஜேசப்பா ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். கூடாரங்களை சூழ்ந்து கொள்ளுகிறவர், அமராஜ பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. பாதுகாக்கிற என் தேவன் அப்பா. ஹல்லேலூயா. இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இறங்குகிற என் ஆண்டவர், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இறங்குகிற என் ஆண்டவர். ஹல்லேலூயா. பகலிலே மேகஸ்தம்பமாய் இறங்குகிற என் ஆண்டவர் அப்பா. பிள்ளைகளை வழி நடத்துகிறவர், தூதனை அனுப்பி அப்பா வழி நடத்துகிற ஒரு நல்ல ஒரு தெய்வம் நீரே அப்பா. எங்கள் மேல் கருசனை கொண்டவர், எங்கள் மேல் அக்கறை கொண்டவர், எங்களை விடுவிக்கும்படி விருப்பம் கொண்டவர், எங்களை நேசிக்கிறவர், எங்கள் மேல் மனதுருகுகிறவர். ஹல்லேலூயா. எஸ்டர்டே அப்பா, நீர் மனதுருகிய அற்புதங்களை செய்கிறவர். உம்மிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களை காண்பிக்கிறவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா, ஒன்றுமே இல்லை சுவாமி. உம்மால் சகலமும் கூடும். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, உன்னதமானவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜெப நேரத்தில் உம்முடைய மகிமை ஒவ்வொருவரும் தொடுவதற்காக நன்றி. யாரெல்லாம் ராஜா இதில் பங்கெடுக்கிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஒருவேளை அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஹல்லேலூயா நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, என் தேவன் பிள்ளைகளை இப்பொழுது நீ சந்திப்பீர். அமராஜா சப்பா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் என் ஆண்டவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற என் ஆண்டவர், அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா.
கட்டுகள் அவிழ்க்கப்படணும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் பிள்ளைகளை விட்டு இந்த நாளிலே நீங்கணும் சாமி. அல்லேலூயா. எப்படிப்பட்ட சாபங்களும் நீங்களும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பலவீனங்களும் நீங்களும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா ஷாதலா பரக்கலா தியாந்துனதி ராமா ஷாதலா ராதலா ஓ ரீமா ஷிகலா தரதலா பஷி யருதலா மஷகலா தியாந்துனதி. தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலும் வல்லமையும் ஒவ்வொரு வீடுகள் மேலும் இறங்கட்டும். அல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உன்னதமானவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் தேவாதி தேவனே உமக்கு நன்றி. எங்கள் இரட்சகராய எங்கள் இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் மீட்பராகிய எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. எங்கே ஆவியானவர் இறங்குவாரோ அங்கே விடுதலை உண்டு. எங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாரோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து ஆவியானவரே என்னை தொடும், பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் வாரும் என்று யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பாவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ராஜா, இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களிலே நீர் கிரியை செய்வீராக. அல்லேலூயா. அப்பா, குடும்பங்களிலே நீர் கிரியை செய்வீராக. பிள்ளைகள் மத்தியிலே தேவ ஆவியானவர் இப்பொழுதே வல்லமையாய் இறங்கி அல்லேலூயா நீர் அதிசயங்களை செய்வீராக ராஜா. அல்லேலூயா. உன் வாயை விரிவாய் துற, அப்பொழுது அவைகளை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னவர். அப்பா, உம்மை துதிக்கிற இந்த நேரத்தில், உம்மை ஆராதிக்கிற இந்த சனிக்கிழமை இரவுல, அப்பா இந்த இரவு ஜெபத்துல யாரெல்லாம் இணைகிறார்களோ, இந்த விடுதலை ஜெபத்துல இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவனின் விடுதலை நீர் கொடுப்பீராக. கட்டுகளை அவிழ்ப்பீர். அல்லேலூயா. Thank you Holy Spirit. சங்கிலிகள் அறுபட்டு போகும் இயேசுவின் நாமத்தினால். எப்படிப்பட்ட பில்லி சூனிய ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும். அமராஜா இயேசுவே, எங்கு 2-3 பேர் என் நாமத்தை சொல்லி கூடுவார்களோ அவர்கள் மத்தியில இறங்குவேன் என்று சொன்னார் ராஜா. இந்த நாட்கள் அப்பா பிசாசானவன் அதிகமாய் தன் கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாட்களாக இது இருக்கிறது. பொல்லாங்கனை கட்டவிழ்க்கப்பட்ட நாட்களாக இது இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு நீர் உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும் நாட்கள் இந்த நாட்களை. அமராஜேசப்பா, தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டென்று சொல்லி அறிந்து எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிற பொல்லாத பிசாசின் கைகளில் இருந்து எங்களை விடுவிக்கும்படி, அமராஜ உம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படி இயேசுவே நீர் துரிதமாய் கிரியை செய்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை கேட்கிற யாவருக்கும் நீர் அக்கினி அபிஷேகத்தை நீர் கொடுக்கிறீர். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை நீர் ஊற்றுகிறீர். அமராஜா, வரங்களை நீர் கொடுக்கிறீர். அப்பா, இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவர் நீர் வல்லமையா இறங்கணும் அப்பா. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அன்றைக்கு மேல் வீட்டு அறையில நீர் இறங்கினீர், அற்புதங்களை செய்தீர், அதிசயங்களை செய்தீர். அல்லேலூயா இயேசப்பா. அவர்கள் அன்றைக்கு பற்பல மொழிகளிலே அவர்கள் பேசினார்கள். அங்கே இருந்தவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த இடம் அசைந்தது. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அப்பா பிதாவே, கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது. என் தேவனீர் ஆவியாய் இருக்கிறீர். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள். இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் வந்திருக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் நீர் அவர்களை கண்ணோக்கி பார்ப்பீர் அப்பா. உண்மையாய் உம்மை தேடுகிற அல்லேலூயா இயேசப்பா ஜனங்கள் உண்டோ, கர்த்தரை உண்மையாய் தேடுகிற மனுஷன் உண்டோ என்று சொல்லி, மனுபுத்திரன் உண்டோ என்று சொல்லி, அல்லேலூயா பூமி எங்கும் உம்முடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அமராஜேசுவே, உம்மை தேடுகிற பிள்ளைகள் உண்டோ என்று சொல்லி அப்பா உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்திலே அந்த கண்கள் இதிலே இணைகிற அப்பா அந்த யூடியூப்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கண்கள் விழட்டும் அப்பா, உம்முடைய பார்வை விழட்டும். அல்லேலூயா. அதிசயத்தை என் ஆண்டவர் நீர் செய்வீராக, அதிசயத்தை என் ஆண்டவர் நீர் செய்வீராக.
ஹalleluya ஜெபிக்கிற இந்த நேரத்துல தானே தேவ மகிமை இறங்கணும். ஹalleluya எப்படிப்பட்ட ஹalleluya பாவ சாபத்துக்குள்ள பிள்ளைகள் இருந்தாலும் விடுதலை உண்டாகணும் அப்பா. யாருக்காகலாம் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறார்களோ இந்த ஜெபத்தில் இணைந்து, ஐயோ என் பிள்ளை விடுதலையாகணும், குடிக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையா இருக்கிற என் மகன் விடுதலையாகணும், விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் சிக்கி இருக்கிற என் கணவர் விடுதலையாகணும், ஐயோ கீழ்ப்படியாத என் மனைவி விடுதலையாகணும், ஹalleluya குடும்பங்கள்ல காணக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் ஓயணும் என்று யாரெல்லாம் இந்த நேரத்தில் இயேசப்பா உம்முடைய சமூகத்திலே நிற்கிறார்களோ என் தேவ ஆவியானவர் இந்த நேரத்திலே நீர் கிரியை செய்வீர். வேதம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராயிருக்கிற அந்த பிதாவை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கின என் தேவாதி தேவனே உமக்கு நன்றி. இருளின் அதிகாரத்தில் இருந்து ஹalleluya இப்பொழுது அப்பா குமாரனுடைய கரங்களில நாங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். இயேசுவே எங்களை பயன்படுத்தும் அப்பா. எங்கள் தேவாதி தேவனீர் மிக பெரியவர் அப்பா. பிதாவே, யூத ராஜ சிங்கமே, எங்கள் நல்ல ஆசாரியனே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்கள் நம்பிக்கை நாயகனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே ராஜா உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை அவர் விடுவிக்கிற தேவன். எந்த நெருக்கத்திலும் இருந்து எங்களை அவர் விடுவிக்கிறவர். ஹalleluya thank you holy spirit. ஹalleluya ஹalleluya thank you jesus. நீ ஆறுகளை கடக்கிற பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹalleluya நீ தண்ணீரை கடக்கிற பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, காரணம் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், காரணம் நீர் எங்க கூட இருப்பீரப்பா. அது நீங்க கூட இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு தீங்கும் உன்னை மேற்கொள்ள முடியாது இயேசுவின் நாமத்தினால். எப்படிப்பட்ட பொல்லாங்கும் உனக்கு நேரிடாது, எப்படிப்பட்ட வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது. ஓ ரிமா ஷாதல ரதலபா ஷிகல தியாச்சுனதி மவு ஷாதல ரதலிபி ரகல தியாச்சுனதி. தேவ மகிமை இந்த நேரத்தில் இதுல இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் சார், இறங்கட்டும் இயேசுவே, இறங்கட்டும் இயேசுவே. ஹalleluya ஹalleluya. ஷாரோன் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இதுல இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். ஹalleluya கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமரட்டும். ஹalleluya தபிதா இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya இயேசுவே உம்முடைய கரம் பிள்ளைகள் மேல அமரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ஹalleluya சரீரத்துல காணக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஹalleluya வயிற்றுல காணக்கூடிய வலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல நீங்க கடவுள். அற்புத சுகமளிக்கும் வல்லம் இந்த நேரத்தில் வெளிப்படுவதாக. ஹalleluya அனுஷாக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya அவங்க மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya அவங்க மகளுடைய படிப்பு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே என் தேவனுடைய கரம் இப்பொழுதே அந்த மகள் மேல அமரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya thank you holy spirit. thank you holy spirit. தபிதாக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹalleluya ஹalleluya இயேசுவே சகோதரர் ரவி மேல உங்க கரம் இறங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், ரட்சிப்பு அந்த மனுஷனுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ஹalleluya சோபி ஹalleluya கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஓ ரிமா ஷாதலா வரகலா தியாதுனதிபி சோபி ஹalleluya உங்களுக்கு உங்க பேரை உச்சரிக்கிற பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார் ஹalleluya நான் இவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமா ராஜா இயேசப்பா இந்த மகள் மேல உங்க அன்பு இருப்பதற்காக நன்றி. ஹalleluya ஹalleluya ஜெபிக்க முடியாது இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுள். அப்பா பிதாவே உமக்கு நன்றி அப்பா. குமார் ராஜேஷ் சகோதரர் ராஜேஷ்காக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya ஹalleluya அவங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சித்தார்த்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உங்க மகன் சித்தார்த்து மேலே ஆண்டவருடைய கரம் அமரட்டும். அற்புதங்களை செய்யும் என் தேவன், அதிசயங்களை செய்யும் என் தேவன் அப்பா. ஹalleluya நான் அவர் அதிசயத்தின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறேன். ராஜா இப்பொழுதே அதிசயம் இந்த குடும்பங்களில் உண்டாகட்டும். மகன் சித்தார்த் மேல அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிமா ஷாதல்லா வரகலா தியாதுனதி. ஹalleluya ஷெர்லி ஹalleluya வில்கின்ஸ்காக நான் ஜெபிக்கிறேன்.
இப்பொழுதே தெய்வ வல்லமை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல் இந்த பிள்ளைகளை இப்பொழுது தொடட்டும் அப்பா. எப்படிப்பட்ட ஹல்லேலூயா ஹல்லேலூயா பொருளாதார நெருக்கங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும். வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் ராஜா, இந்த குடும்பத்துக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Holy Spirit. ஓ ரிஷாதா லபா ரகலா தியாத்துனாதி என்னோடு இணைகிற அப்பா, இதில் இணைந்து இருக்கிற ஹல்லேலூயா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல அப்பா யாரெல்லாம் கமெண்ட் பண்றாங்களோ, இப்பொழுது யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் ஹல்லேலூயா இயேசுப்பா தங்கள் ஜெப குறிப்புகளை விண்ணப்பங்களை வைக்கிறார்கள். ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். லாரன்ஸ் ஜெயாவுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவே இப்பொழுதே உடைய கரம் பிள்ளைகள் மேல் அமரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீணா சங்கர் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உங்க மகன் சூர்யாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்கள் அங்கே நடப்பதாக. லீமா ரோஸுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. குடும்பத்தில் அப்பா இருக்கிற பிள்ளைகள் மேல உடைய கரம் அமரட்டும். குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ரிகாலாபா ரகாலா தியாத்துனா தராபாலா ஷிதிலியாந்துனதி. தேவ மகிமை இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. லீமா ரோஸுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. பொன்ராஜுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. பிள்ளைகளை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நீங்க உதவி செய்வீராக ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி. ஷீலாக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றியா ஆண்டவரே, உம்முடைய கரம் இப்பொழுது அமரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விஜி ராணிக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. திருமண காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்துல ஹல்லேலூயா பிள்ளையோட திருமண காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். Thank you Holy Spirit. உசாராணி மணிக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கரம் பிள்ளைகள் மேல அமரட்டும். இப்பொழுதே சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் அமரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுற எப்படிப்பட்ட சாபங்களையும் நான் நீக்குவேன் என்று சொல்கிறேன். இந்த நேரத்துல ஹல்லேலூயா சாபத்தை நீக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆவியானவரே, நீர் என்ன உள்ளத்துல நீர் போடுகிற வார்த்தை ஹல்லேலூயா சாபங்களை நீக்கும்படி ஜெபி என்று சொல்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல ராஜா குடும்பங்களின் மேல காணக்கூடிய சாபங்கள் எப்படிப்பட்ட சாபங்களாக இருந்தாலும் சரி ஹல்லேலூயா தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள், தலைமுறை தலைமுறையாய் வரக்கூடிய சாபங்கள் அமராஜா பிள்ளையுடைய வாழ்க்கையில உயர்வே இல்லாதபடிக்கு பொருளாதார சாபங்கள் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது நீங்கி போக கடவுள். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் பொருளாதார தடைகள் நீங்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத சாபங்கள் சாப கட்டுகள் இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு விலகட்டும் அப்பா. இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். எங்கெல்லாம் சாப கட்டுகள் இருக்கிறதோ இப்பொழுது இந்த சாப கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படட்டும். எவ்வளவுதான் நீங்க வருமானத்தை எடுத்தாலும் அது வீண் விரயமாக போகிறது. தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அமராஜா. அது மாத்திரமல்ல, தலைமுறையாய் ஹல்லேலூயா பலவீனங்கள், வியாதிகள் ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. தலைமுறையாய் ஊனமான பிள்ளைகள் பிறப்பது ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இப்பொழுது அந்த சாபம் நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்துல காணக்கூடிய ஆண்கள், ஆண் வாரிசுகள் ஆமா ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க இறந்து போயிடறாங்க. சின்ன வயசுலயே குறுகிய நாட்களிலே ஹல்லேலூயா அவங்க மரித்து போறாங்க. ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சகோதரிய குடும்பத்தில் அந்த மாதிரி சாபங்களை ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். இயேசுவே இப்பொழுதே அப்படிப்பட்ட சாபங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. நீண்ட ஆயுசை கொடுக்கிற என் ஆண்டவர் அமராஜேசப்பா. ஹல்லேலூயா. முதிர் வயதிலும் கனிகளை தந்து நீங்கள் புஷ்டியாயிருப்பீர்கள் என்று ஆசீர்வதிக்கும் என் தேவனாப்பா. நீங்க இந்த நேரத்திலும் சாமி எப்படிப்பட்ட சாப வாழ்க்கைகள் நீங்கணும். ஹல்லேலூயா. தரித்திர ஆவிகள் நீங்கணும். ஹல்லேலூயா. ஒரு புது பலன் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில உண்டாகணும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால சாப பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஆவிகள் ஹல்லேலூயா சாப பிசாசுகள் இப்பொழுது வெளியேறும். வேதம் சொல்லுகிறது சாபம் என்பது எப்படி வருகிறதா, அது வந்து ஒரு கர்ப்பிணி ஸ்திரியை போல, எப்படி அவளுடைய கற்பத்துல எப்படி ஒரு குழந்தை உருவாகுதோ அது போலதான் கொஞ்சம் கொஞ்சமாய் செய்யக்கூடிய இந்த பாவம் அது கற்பம் தரிக்கும்.
கொஞ்சம் கொஞ்சமாக செய்யக்கூடிய அந்த பாவங்கள், இதுதான் கற்பம் தரித்து பின்பு அது சாபமாக மாறுகிறது. இந்த சாபம் வந்ததுக்கு பிற்பாடு இந்த சாபமானது தொடர்ந்து தலைமுறையாக அது தாக்க ஆரம்பிக்கிறது. ஆக இந்த சாபத்துக்கு ஒரே வழி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கிறிஸ்து ஒருவரே வழி. ஆமா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் நீங்களனா உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஆசீர்வாதம் வர முடியாது. உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு குழப்பங்கள், பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். உங்களை சமாதானம் இல்லாதபடி வேதனை கொடுத்துக்கிட்டே இருப்பான் பிசாசு. நீங்க எவ்வளவோ வருமானங்களை சேர்க்கலாம், நீங்க எவ்வளவோ சம்பாதிக்கலாம், ஆனாலும் இந்த சாபம்ங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து வரும்னு சொன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அது கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சமாதானம் இருக்காது. நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் இந்த சாபம் மட்டும் இருந்துச்சுன்னா, தொடர்ந்து வரக்கூடிய சாபம், அதாவது நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் செய்திருக்கிற அந்த கொஞ்சம் பாவங்கள், எப்படி ஒரு ஸ்திரியானவள் கற்பம் தரிக்கிறாளோ அதுபோல அது கற்பம் தரித்து, வேதம் அதைத்தான் சொல்லி பிற்பாடு அது சாபமாக மாறுகிறது. இந்த சாபத்தை ஆண்டவர் நீக்குவேன்னு சொல்றார். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து நீங்க விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில காணக்கூடிய சாபங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமலே இருக்கலாம். நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கையில பாருங்க, நிறைய பேருக்கு தன்னோட லைஃப்ல சாபம் இருக்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஆனா குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டம், பிள்ளைகள் கீழ்ப்படியாதபடி இருப்பாங்க, ஏதாவது ஒரு பாவத்துக்கு அடிமையா இருப்பாங்க. அநேகருடைய குடும்பங்கள்ல இந்த சாபம் வருகிறதுனால பிள்ளைங்க எல்லாமே அடிமையாகிடுறாங்க. இதை குடிக்க அடிமையாயிடுவாங்க, கஞ்சாவுக்கு அடிமையாயிடுறாங்க, மதுபானத்துக்கு அடிமையாயிடுறாங்க, இல்ல விபச்சாரத்துக்கு அடிமையாயிடுறாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மொபைலுக்கு அடிமை, ஏதாவது ஒரு இதுல அவங்க அடிமையாக தான் போவாங்க. சாபம் இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த சாபத்துல இருக்கிறவங்க அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அடிமையா மாறிடுறாங்க. ஏன்னா பிசாசானவன் அடிமைப்படுத்துகிறான். அவன் இந்த பூமியில வந்ததே அவன் ஒவ்வொருவரும் அடிமைப்படுத்தும்படி. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் அந்த பாவத்துக்கே அவன் அடிமையாகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக உங்க வாழ்க்கையில் ஒருவேளை இந்த நேரத்தில் சாபம் இருக்கும் என்று சொல்லி நான் பேசுகிற நேரத்தில் ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் அவர் உணர்த்துவார். உண்மையாய் நீங்க அதை கேட்கிற பொழுது உங்க வாழ்க்கையில் ஆவியானவர் இப்பொழுது சாபம் இருக்கிறது உணர்த்துவார் என்று சொன்னால் கைகளை உயர்த்தி ஆமா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என் சாபங்களை நீக்கித்தார். உங்கள் சாபங்களை நீக்கும் ஒரே கிருபாதார பலி என் ஆண்டவராக இயேசுவே. நீங்கள் எப்படிப்பட்ட சாபத்தில் இருந்தாலும் இயேசு உங்களை மீட்க முடியும். என் இயேசு உங்களை மீட்க முடியும். அவர் மீட்பராக வந்தார் இந்த பூமிக்கு. இந்த ஜெப நேரத்தில் என்னோடு இணைந்து நிற்கிற தேவ ஜனமே, என் ஆண்டவர் உங்களை அவர் மீட்க விரும்புகிறார். அவர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். அவர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆகவேதான் இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களை எழுப்புகிறார். அநேகரை அவர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அநேக தேவ ஜனங்கள், ஆண்டவருக்காக ஓடுகிற ஜனங்களை அவர் எழுப்பி வெளியில கொண்டு வருகிறார். ஆமா, ஆக தேவன் ஒருவரையும் கைவிடும்படி அவருக்கு விருப்பமே கிடையாது. ஒருவரையும் கைவிட மாட்டார். ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தமே அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இது இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரிடத்தில் வந்து உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுகிற பொழுது, அவரையே நம்பி நிற்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில காணக்கூடிய எந்த சாபமும் நீங்கும். எல்லாவற்றிற்கு மேலாக கிறிஸ்து இயேசு எனக்காக அவர் இரத்தம் சிந்தினார். சிலுவையில எனக்காக என் பாவங்கள், என் சாபங்களை அவர் நீக்கி போட்டார். சிலுவையிலே என் தரித்திரம் நீங்கினது. சிலுவையிலே என் வியாதி நீங்கினது. சிலுவையிலே என் பலவீனம் நீங்கினது என்று நீங்க சிலுவையை தியானித்து என் சாபம் முழுவதுமாக நீக்கப்பட்டது என்று சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாக வாழ்க்கையில காணக்கூடிய சாபங்கள் நீங்கி போகும். இன்றிலிருந்து நீங்கள் அந்த சாபத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. உங்களை பின்தொடர்ந்து வந்த எந்த பார்வன், அதாவது சாபம் என்பது பின்தொடர்ந்து வரக்கூடிய, அன்றைக்கு எகிப்திய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வருகிறார். அங்கே எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நமக்காக அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தாரோ, அந்த ரத்தத்தினால இப்பொழுது நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? வேதம் அதான் சொல்லு, அந்த பூசப்பட்ட அந்த ரத்தம், தெளிக்கப்பட்ட அந்த ரத்தத்திற்குள்ளாக நாம் வந்து சேர்ந்தோம். அந்த ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டானது போல அன்று, ஏன்னா இந்த அடையாளமாக இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக தான் அன்றைக்கு நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிற பொழுது பாருங்க, அவங்க மேல ஒரு அடிமைத்தனம் இருந்தது. அவங்கள பிசாசு
அவங்க மேல அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். காரணம், அவர்கள் மேல் சாபம் இருந்தது. ஏன்னா அவங்க ஆண்டவரை தேடாம அவங்க அந்த புறஜாதி மக்களுடைய அந்த விக்கிரகங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அந்த ஜாதியோடு அவங்க கலந்தாங்க, அருவருப்பான காரியங்களை செய்தாங்க. அதனால தேவன் அவர்களை கேடான காரியத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார் என்று. அப்ப அவங்க அதுல அது ஒரு சாபம். சாபம் முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே வந்தது முட்கள், வேதனைகள். ஸ்திரீயானவள் அவள் வேதனைப்பட்டு அவள் என்ன செய்யறாள்? குழந்தையை அவள் பெற்றெடுக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு சாபம், அந்த வேதனை, அது எல்லாமே சாபங்கள். அப்ப பாருங்க, இன்னைக்கு அந்த சாபத்தை முறிக்கும்படி, சாபத்தை நீக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்திருந்தார். அது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுகிற பொழுது பாருங்க, அங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அங்கே பூசப்பட்டது, பஸ்கா புசிக்கப்பட்டது. ஆனா ரத்தம் பூசப்பட்டதுக்கு மறுநாள் பாருங்க அவங்க விடுதலை ஆகுறாங்க. விடுதலை ஆகுற பொழுது அவங்க செழிப்பா போறாங்க. ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஆனா பாருங்க, ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். ஆனா இந்த சாபம் தொடர்ந்து வருவதற்கு முயற்சி செய்கிறது. என்ன சாபம் பாருங்க, மறுபடியும் பார்வோன் என்ன செய்யறான்? அவங்களை பின்தொடர்றான். விடக்கூடாது. பிசாசு எப்பவுமே நம்மளை பின்தொடர்வதற்கு அவன் முயற்சி செய்வான். இந்த சாப பிசாசுகள் அது பின்தொடரும். எப்படியாவது அடிமைப்படுத்தணும், எப்படியாச்சும் அடிமைப்படுத்த, ஏதாச்சும் ஒரு பாவத்தில் அடிமைப்படுத்தணும், இல்லைன்னா கோபத்துக்கு அடிமைப்படுத்துவோம். நிறைய பேர் வீடுகளில் பார்க்கணும், எதுக்கு எடுத்தாலும் உடனே கோபம். எதுக்காக கோபப்படுறாங்கன்னு தெரியும், ஆனா கோபம், எரிச்சல் இருக்கும் அவங்களுக்கு. இது எல்லாமே சாபத்தோட சம்பந்தமானது. இது எல்லாம் தொடர்ந்து வரக்கூடியது. இந்த சாபங்கள்லாம் நீங்கணும் பாருங்க. சாபங்கள்லாம் நீங்கணும், தொடர்ந்து வரக்கூடாது. வியாதிகள், இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா, அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா அந்த வியாதி பிள்ளைக்கு வந்துடும். இன்னைக்கு பாருங்க, கேன்சர், எத்தனையோ கேன்சர் வியாதியில இருக்கிறாங்க, மருந்து இல்லை. அந்த வியாதிக்கு முழுமையா குணமாக்கும்படி முடியல பாருங்க, திணறாங்க. எங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இன்னைக்கு உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லை, எல்லாத்திலையும் கலக்கப்படுகிறது. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையே ரொம்ப கொலாப்ஸா இருக்கு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நேசிக்கல, அதனால தான் அவங்க உணவுப் பொருட்கள்ல கூட என்ன செய்ய முடியுது, கலப்படம் பண்றாங்க. அந்த மனுஷங்க சாப்பிடுவாங்க, ஐயோ அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிடும் பொழுது சின்ன சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, அது அவங்களுக்கு கேன்சரை கொண்டு வரும், பலவீனத்தை கொண்டு வரும் என்பது அவர்களுக்கு தெரியும். தெரிந்தும் பாருங்க, அந்த அன்பு இல்லாமையினாலே பாருங்க ஒவ்வொருவரையும் அழிக்கத்தக்க பிசாசு ரொம்ப தந்திரமுள்ள பின்தொடர்ந்து வருவான், பின்தொடர்ந்தே வரும். ஆக இந்த சாபங்களை நாம் நீக்க வேண்டும். ஆக ஆண்டவரால் மாத்திரம்தான் அது முடியும். தேவனால் கூடாது எதுவுமே இல்லை, அவரால் கூடாது எதுவுமே இல்லை. உங்க பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க கண்ணீரை மாற்ற தேவனால் மட்டுமே முடியும். இது இயேசுவால் மட்டுமே முடியும், இது இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். எப்படிப்பட்ட பலவீனத்திலும் அவர் உங்களுக்கு பலனை தருவார். உங்கள் விசுவாசமானது உறுதியாக இருக்கும் என்று சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்து மேல நீங்க சோதிப்பதற்காக ஆண்டவர்கிட்ட வந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து எனக்கு அவர் அற்புதம் செய்யட்டும் பார்ப்போம். இல்லை, இது தெய்வம். இது நாம பார்க்கிற சாதாரண மனுஷன் கிடையாது. நீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்கி சோதனை பண்ணி பார்க்கறது கிடையாது. நாம் அவரை சோதிப்பதற்கு நமக்கு தகுதி கிடையாது. அவர் முன்னாடி நிற்பதற்கு கூட நமக்கு தகுதி கிடையாது. அதனால அந்த தெய்வம் நமக்காக இறங்கி வந்தார், நம்ம மேல வைத்த அன்பு நிமித்தமாக. நம்மளை அவர் அதிகமாக நேசிக்கிறார், மனுஷரை அதிகமாக நேசிக்கிறார். அவர் சாபங்களை நீக்கும்படி தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் பாரு. ஆக இதை நம்ம தியானிக்கணும், இதை நம்ம டெய்லி நினைச்சு பார்க்கணும். உங்க வாழ்க்கையில சாபம் இருக்கும்னா நீங்க எவ்வளவு வருமானங்களை சம்பாதிச்சாலும் சரி, இன்னைக்கு தகப்பன் சம்பாதிச்சிருவாங்க, ஓடுவீங்க. ஐயோ, அவங்க வந்து ஓடி சம்பாதிப்பாங்க, பணத்தை நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வருகிற பொழுது அதை அவ்வளோத்தையும் அழிச்சிடுறாங்க ஈஸியா. பாருங்க, அடுத்த தலைமுறை, இது எல்லாமே சாபம். அடுத்தடுத்த தலைமுறை செழிக்கணும். பாருங்க, இன்னைக்கு ஆசீர்வாதம் அந்த மாதிரி இல்லாத மாதிரி இருக்குது. வியாதிகள் தொடர்ந்து வருகிறது, பலவீனங்கள் தொடர்ந்து வருகிறது. கர்த்தர் இந்த நாளிலே அந்த வியாதியை, அதாவது இந்த சாபத்தை நீக்கும்படி என் ஆண்டவர் சித்தம் கொள்ளுகிறார், விருப்பம் கொள்ளுகிறார். அதனாலதான் நான் அந்த சாபத்தை குறித்து பேசிட்டு இருக்கேன். அநேகருடைய வாழ்க்கையில காணக்கூடிய சாபம், இந்த சாபங்களை என் ஆண்டவர் நீக்கி போடுவார்.
விசுவாசத்தோடு இந்த நேரத்தில், இந்த ஜெபத்தில், இந்த நேரத்தில் ஆவியானவர் உணர்த்தின காரியத்தை கொண்டு நான் பேசுகிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஒருவேளை ராஜா இதில் இணைந்து இருக்கிற பிள்ளைங்க எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ராஜா சாபத்தை குறித்து நீர் பேசி, நீ சாபத்தை நீக்குவேன் என்று நீர் இப்பொழுது வாக்கு பண்ணுகிறீரப்பா. அவன் எப்படிப்பட்ட சாபங்கள், பிள்ளைகளை தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள், குடும்பங்களை அழிக்க வரக்கூடிய சாபங்கள், உயர முடியாதபடி தடுக்கிற சாபங்கள், ஹல்லேலூயா, எழுந்தாலும் மறுபடியும் விழத்தள்ளக்கூடிய சாபங்கள், தீராத வியாதிகளை கொடுக்கிற சாபங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நீங்கி போகட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எல்லா சாபங்களும் நீங்கி போகட்டும். அப்பா, தலைமுறை பிள்ளைகளை தொடர்ந்து வரக்கூடிய எந்த சாபமும் இப்பொழுது நீங்கி போக கடவுள் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. பாருங்க, இயேசுப்பா திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மனதுருகினார். இவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். பாருங்க, ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு ஆட்கள் தேவைப்படுது. அந்த சாபத்தை நீக்குவதற்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வேண்டியது அவசியமா இருக்கு. இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறார், இவர் நம்முடைய சாபங்களை அவர் நீக்குவார். இன்னைக்கு எத்தனையோ இடத்துக்கு ஓடுறாங்க, எத்தனையோ கோயில் குளத்துக்கு ஓடுறாங்க, தங்கள் சாபங்களை நீக்கும்படி எத்தனையோ பரிகாரங்களை செய்யறாங்க. ஆனாலும் அங்கே சாபம் நீங்கின பாடல்ல. தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து அழிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பலிகளை செலுத்தினாலும் அந்த சாபம் தீர்ந்த பாடில்லை. ஏன்னா நாங்க அதே போல நாங்க சுத்தணும். நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்பதாக, ஆண்டவரை அறியாததற்கு முன்பதாக நாங்கள் போகாத கோயில் கிடையாது. எங்க யாரு சொன்னாலும் இந்த இங்க ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னா அங்க போயிடும், இங்க போனா உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும் அங்க போயிடும். ஏன்னா அவ்வளவு போராட்டங்கள், பிசாசின் போராட்டத்தில் நாங்கள் சிக்கி கிடந்தோம். எவ்வளவுதான் வருமானங்கள் வந்தாலும் எதுவுமே கையில நிற்பதில்லை. வியாதிகள், மாசம் எங்க வீட்டுல யாராச்சும் வியாதியில படுத்துருவாங்க. மருத்துவமனையில சம்பாதித்த காசெல்லாம் மருத்துவமனைக்கு தான் போகும். நாங்க மருத்துவமனையிலேயே உட்கார்ந்துருவோம். மாத்தி அட்மிட் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு விளைவிலப்படுத்திக்கிட்டே இருக்கும். சந்தோஷமா வீட்டுல இருக்கவே முடியாது. இதெல்லாம் சாபங்கள், தொடர்ந்து வரக்கூடிய சாபம். ஒவ்வொரு கோயில நாங்க போகாத இடங்கள், ஏகப்பட்ட இடத்துக்கு போயிருக்கிறோம். எங்க சொன்னாலும் அங்க கிளம்பி போயிடும். எந்த மதம் என்று பார்க்க மாட்டோம். எங்கனாலும் எங்கேயாவது விடுதலை கிடைக்காதா அப்படின்னு. ஆனா பாருங்க, இந்த இயேசுதான் விடுதலை தருவாருங்கிறது அன்றைக்கு எங்களுக்கு தெரியாம போச்சு. இயேசுவை நம்பணும். இயேசுனா தெரியும், அம்மாவுக்கு கொஞ்சம் அவங்க அம்மா நல்லா ஜபிப்பாங்க. ஆனா நாங்க ரோமன் கேத்தலிக்ல இருந்தோம். ஸோ இயேசுதான் தெய்வம், அவர் தான் முழு விடுதலை கொடுக்க முடியுங்கிறது தெரியாது. ஏன்னா வேத அறிவு இல்லை, வேதத்தை வாசிக்கல, வேதத்தை குறித்து நாங்கள் தெரியல. இன்னைக்கு ஒவ்வொரு ஜனங்கள்ட்ட நான் சொல்றது அதுதான், தயவு செஞ்சு எடுத்து வேதத்தை எடுத்து வாசிங்க, அதை தியானிங்க. ஆண்டவர் குறித்து அங்கதான் போட்டிருக்கு, அவருக்கு என்ன பிடிக்கும், நம்ம எப்படி நடந்துக்கணும், அவர் யாரு, எப்படி வந்தாரு, என்ன எவ்வளவா நம்மளை நேசிக்கிறாரு, எப்படி நம்முடைய சாபங்கள் நீங்கும், எல்லாமே வேதத்துல இருக்கு. அப்ப இதை நம்ம வேதத்தை தியானிக்க வேத வசனங்களை தியானிக்க அதை பார்க்க அந்த வேதம் சொல்லுது பாருங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா வேதத்துல ஒருத்தன் தியானம் ஆயிச்சாம்னா அவன் மேல காணக்கூடிய எல்லா சாபங்களும் நீங்கி போகும். தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் எல்லாம் நீங்கி போகும். இந்த சத்தியத்தை அறிகிற பொழுது இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாங்க எங்கெல்லாமோ சுத்தி கடைசியா பாருங்க, தலைமுறை சாபங்கள் என்னுடைய பெற்றோரெல்லாம் அதை எடுத்துட்டு போயிடுச்சு. பணம் காசு எதுவுமே இல்லை, எல்லாம் அழிஞ்சு. கடைசியாக நான் அந்த நாமத்தை கூப்பிட்டாங்க, இயேசுங்கிற நாமத்தை மட்டுமே நான் கூப்பிட்ட பொழுது என்னை அழிக்க வந்த, எங்க குடும்பத்தில் தொடர்ந்து வந்து எங்களை வேதனைப்படுத்த வந்த, தலைமுறையா ஏவப்பட்ட அந்த பிசாசுகளும் என்னை விட்டு விலகி போயிடுச்சுங்க.
அந்த நாமத்தை உச்சரிக்க, இயேசு அப்படிங்கிற நாமத்தை உச்சரித்தேன். பிசாசை எதிர்த்து நிற்கிற பொழுது எத்தனையோ மந்திரவாதிகள் தந்த தகடுகள், மந்திரங்கள் செய்து தந்த பேப்பர்கள் என்னவோ எழுதலாம் கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். இது எதுலையுமே போகல. எங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிரச்சனை, மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள். எனக்கு பயங்கர போராட்டம் இருந்தது. ஆனா எப்போ அந்த இயேசுங்கிற நாமத்தை என் வாயினால, என் நாவுனால நான் அறிக்கை பண்ணினோம், அந்த இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுகிற பொழுது இந்த நாமத்தை கேட்ட உடனே பிசாசுகள் நடுங்க ஆரம்பிச்சது. இந்த நாமத்தை கேட்ட உடனே பிசாசுகள் பயப்பட ஆரம்பிச்சது. இந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது விடுதலை தானா வருது. இந்த நாமத்தை சொன்னா பரலோகம் திறக்குங்க. இயேசுங்கிற நாமத்தை சொன்னா நீங்க எப்படிப்பட்ட பாவ சாப சேற்றிலே நீங்கள் சிக்கி இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கிருந்து பாதாளத்தில் இருந்தாலும் சரி, நீங்க இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டீங்க. இந்த நாமமே மிக வல்லமையுள்ள நாமம். இந்த நாமத்தை கூப்பிடுகிற பொழுது பரலோகம் உங்களுக்கு செவி கொடுக்கும். இந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது பரலோகம் திறக்கிறது, பதில் கொடுக்கும்படி. இந்த இயேசு அப்படிங்கிற நாமம் தான் பரலோகம் திறக்கிறதுக்கு திறவுகோலாக இருக்கிறது. இயேசுவா, இயேசு. ஆக இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் உச்சரிங்க, உங்க சாபத்தை என் ஆண்டவர் நீக்குவார். இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்க, இந்த இயேசுவை நீங்க தேடுங்க, இந்த இயேசு மேல முழு நம்பிக்கையும் முழு விசுவாசத்தையும் வையுங்க. எந்த பிசாசுகள் எங்களை துரத்திச்சோ, எந்த பிசாசின் மூலமாக நான் பிடிபட்டு பயந்து கோயில் கோயிலா அலைஞ்சனோ பாருங்க, அந்த ஒரு நாமத்தை நான் உச்சரித்த பொழுது நான் விடுதலையாக்கப்பட்டேன். அன்றிலிருந்து பிசாசுகள் என்னை கண்டா பயப்பட ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. அந்த இயேசுங்கிற நாமம் வல்லமையுள்ள நாமம். அந்த இயேசுங்கிற நாமம் அது மாத்திரமல்ல, இயேசுவை முகமுகமாய் நான் பார்த்தேன். ஆண்டவர் எனக்கு பிரத்யட்சமா எனக்கு தரிசனத்தை கொடுத்தார். ஆனா எனக்கு கொடுத்த தரிசனம் அவர் சிலுவையிலே தொங்கக்கூடிய அந்த காட்சியாக தான் எனக்கு வெளிப்பட்டார். அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த கண் இமையிலிருந்து விழுகிற அந்த ரத்தத்தின் பெருந்துளிகளை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். கரங்களிலிருந்து வழிந்தோடின அந்த ரத்தங்களை எனக்கு காண்பித்தார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உன்னுடைய பாவம், உன்னுடைய சாபம், நீ செய்யும் பாவங்கள், நீ இருட்டுக்குள்ள ஒளிந்திருந்து செய்த பாவங்கள். யாருமே நீ பார்க்கல, நான் அந்த தவறை பண்ணலாம், இந்த பாவத்தை செய்யலாம் அப்படி என்று நீ அப்போ செஞ்ச பாவத்தின் விளைவுதான் என் கரங்களில் இருந்து ரத்தம் அடிக்கிறது, என் தலையிலிருந்து ரத்தம் அடிக்கிறது, என் சரீரமெல்லாம் பிக்கப்பட்டு இருக்கிறது என்று ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்கிற பொழுது அது கடவுளை வேதனைப்படுத்துகிறது, அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறது. ஆக இந்த பாவங்கள் தான் சாபமாகவே மாறி. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பிசாசானவனே. அவன் தான் இதுக்கு அதிபதியாகவே இருக்கிறான். சாபத்தை உண்டு பண்ணக்கூடியவன். ஆதாமியும் ஏவாளையும் ஏமாற்றி பாருங்க, அவங்களுக்குள்ள அந்த சாபத்தை வர வச்சு கடவுளுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டு பண்ணுவதற்கு அவன் எந்த லெவல்ல வேணாலும் இறங்குவான். ஆக நம்ம தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். பாருங்க, ஏதோ அற்புதத்துக்காக மாத்திரம் அல்ல, உண்மையாய் அவரை நேசிக்க வேண்டுமா? கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள். ஆண்டவர் இப்படி சொல்றாரு, என் முழு ஆத்துமாவோடும் என் முழு பலத்தோடும் நான் உண்மை அன்பு கூறுவேன் சொல்லுங்கன்னு சொல்றார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் கேட்கிறது இதுதான். உன்னை நீ எவ்வளவாய் நேசிக்கிறியோ அதுபோல நீ என்ன செய்ய, மற்றவர்களையும் நீ நேசி. ஏசப்பா ரொம்ப அழகா சொன்னாங்க, உன்னை நீ நேசிப்பது போல. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட நீ பிறருடைய பாவங்களை மன்னி. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஏசப்பா சொல்லி கொடுத்தா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம குழம்பவே வேண்டாம், குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில காணக்கூடிய சாபங்களை அவர் நீக்கி போடுவார்.
இந்த நாளில் இதை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார். சத்தியத்தை அறிய வேண்டுமோ, ஆண்டவரை நம்ம அறிய வேண்டும். நம்ம பேசிக்கா இருக்கிற இதெல்லாம் நம்ம களைஞ்சு போட்டணும். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் நமக்குள்ள காணப்படுதுன்னு சொன்னா அதை நம்ம எடுத்து தூர போட்டணும். ஆண்டவர் சொன்னார், உன் கண் உனக்கு கெடுதலை உண்டாக்குதுன்னா ஒரு கண்ணை நீ பிடிங்கி போட்டிருக்கிற. உன் கை உனக்கு இடலா இருந்தா ஒரு கையோட நீ பரலோகத்துக்கு போனா போதும், இன்னொரு கையை அதை தரித்து வெட்டி போட்டுருன்றார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாவத்துடைய கூறு இருக்கிறது. அது மரணத்துக்கு நேராக கொண்டு செல்கிறது. நம்முடைய சரீர மரணம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மாவையும் அது அழிக்கக்கூடியதாக இருக்கு. பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த ஆத்மாவை அழிக்கக்கூடியதாக இருக்கு. ஆண்டவர் அதுக்காக தான் போராடி கொண்டு. நிச்சயமா அந்த நாளில உங்க குடும்பத்துல ஒருவேளை சாபங்கள் என் குடும்பத்தை நெருக்கி கொண்டு இருக்கிறது என்று நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, நிச்சயமா இந்த நாளிலே உங்களுக்குள்ள ஆவியானவர் இந்த நேரத்துல உங்களுக்கு நான் பேசுகிற நேரத்துல ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி கொண்டு இருக்கலாம். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், எல்லாம் நீங்கும். சாபம் நீங்காம நீங்க எங்க சுத்தினாலும் சரி, நீங்க எவ்வளவு நீங்க ஜெபம் பண்ணாலும் சரி, இப்படி சொல்லலாம், நீங்க எத்தனை ஊழியக்காரங்களை தேடினாலும் சரி, நீங்க எங்க சாபம் நீங்கணும். அதுக்கு நீங்க தான் முழங்கால் போடணும், நீங்க தான் விசுவாசிக்கணும், நீங்க தான் அந்த இயேசுவை நோக்கி பார்க்கணும். எனக்காக சிலுவையிலே அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிறார் சொல்லி நீங்க நிக்கணும். நீங்க நின்று என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி கதறணும், அவரை நோக்கி கூப்பிடணும், அவர்கிட்ட கெஞ்சணும். ஆமா, யோவான் ஸ்நாபகன் சொல்றான் பாருங்க, அவருடைய பாதரட்சியை கூட அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, நானும் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் அவர் ஜலத்தினால் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர். இந்த ஞான ஸ்நானத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் மேல இருக்கணும். ஏதோ கடமைக்காக நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஏதோ கடமைக்காக இல்லை. உங்க சாபம் உங்களுக்கு நீங்காது. மீண்டும் மீண்டும் அது உங்களை இன்னும் பாவம் செய்ய வைக்கும். இந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து சாபத்தை உருவாக்கும். சாபம்ங்கிறது தலைமுறை தலைமுறையாக பிடிக்கக்கூடியது. இன்னைக்கு நிறைய பேர் நல்லா உழைக்கிறாங்க, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, கணவன் மனைவியா வேலை பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவரை சற்றும் தேடாது அவங்க என்ன செய்யறாங்க? பிள்ளைகளையும் கவனிக்காது, ஆண்டுடைய சமூகத்துல வராது, பணத்தை மட்டும் சேர்த்து வைக்கிறாங்க. அதனால எந்த லாபமும் இல்லை. பாருங்க, அடுத்த தலைமுறைகள் கெட்டு போயிடும். கண்ணு முன்னாடியே பிள்ளைங்க கெட்டு போறாங்க. இன்னைக்கு தவறு செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு நிறைய வழிவாசல்கள் திறக்கப்பட்டிருக்கு. வீட்டு விட்டு வாசலை விட்டு வெளியில போனாலே பிசாசானவன் கண்ணி வைக்க ரெடியா இருக்கிறான் பாருங்க. எப்படா பிடிக்கலாம், எவனை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறவராக இருக்கிறான். ஆக இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொன்னமே, நம்முடைய தேவன் அவர்தான் உண்மையான சிங்கம். அவர் யூத ராஜ சிங்கம். அவர் உங்களுக்குள் வருவார் என்று சொன்னார். உங்க சாபங்களை நீக்குவார், உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பகையும், எல்லா பிசாசின் கிரியைகளையும், எல்லா சாபங்களையும் அவர் நீக்கி போடும். விசுவாசிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அப்பா நான் மீண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் காணக்கூடிய சாபங்கள், குடும்பத்தில் காணக்கூடிய சாபம், இனி சாபம் இருக்கக்கூடாது ராஜா. இதுல இணைந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் இனி சாபங்கள் இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட சாபங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அது நீங்கி போக கடவுது. எப்படிப்பட்ட சாபங்களும் நீங்க கடவுள். அது தலைமுறையாய் வந்த சாபங்களாக இருக்கலாம். இந்த சாபம் தொடர்ந்து வியாதியை கொடுத்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய சர்க்கரை நோயை குறித்து பயப்படாதுங்க, டயபெட்டிஸ் பயப்படாதுங்க. தொடர்ந்து வருங்க பிளட் பிரஷர், இதெல்லாம் தொடர்ந்து வருங்கிறாங்க. அப்பாவுக்கு இருந்தா பிள்ளைக்கு வருங்கிறாங்க. கேன்சர், நான் பேசுகிற இயேசுவின் நாமத்தினால இதையெல்லாம் கேன்சல் பண்றேன். உங்க சரீரத்தில் நான் கேன்சல் பண்றேன்.
தலைமுறையா வரக்கூடிய இந்த வியாதிகளை நான் கேன்சல் பண்றேன். தேவன் வியாதியை தரல, கடவுள் வியாதியை தரல. இதை நம்ம நம்பணும். வியாதியை கர்த்தர் தரவில்லை. வியாதி பிசாசானவன் கொடுக்கிறான். சரீரத்தில் அவன் தான் கை வைக்கிறான். அவனுடைய கிரியைகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வருவதற்கு அவன் அந்த வித்தை உருவாக்குறான். ஒவ்வொரு மனுஷர்களும் அந்த விதையை போடுறான், பாவம்ங்கிற விதையை போடுறான். ஆண்டுடைய வார்த்தையை விழவிட மாட்டாங்கிறான். அந்த இருதயத்துக்குள்ள போய் ஆண்டுடைய வார்த்தையை விழவிடாதபடி, அவனுடைய கண்கள் தெளிவடைய முடியாதபடி ஏதோ கடமைக்கான கிறிஸ்தவர்களாக இருக்கிறான். ஆண்டவரை உணர்ந்து கொள்ள முடியாது. ஏதோ நான் போறேன், ஏதோ நான் கிறிஸ்தவன், நான் பேருக்கு நான் ஒரு கிறிஸ்டியன் சொல்வதில் நிறைய பேருக்கு பெரிய ஒரு பெருமை உண்டு. அப்படி கிடையாது. சாபம் நம்மளை விட்டு நீங்கணுங்க. பாவம் நம்மளை விட்டு விலகி போகணும். பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதுக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கணும். அதான் வேதம் சொல்லுது. நீங்களா நினைச்சா விட முடியாது. ஒரு விஷயத்தை நீங்க உங்க சரீரத்திலிருந்து அது விலகி போகணும். என்னை விட்டு போனா போகாது. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அநேகர் என்னிடத்துல கேட்பது உண்டு, நான் மறுபடியும் நான் பாவம் செய்கிறேன், மறுபடியும் நான் பாவத்தில் விழுந்துறேன், மறுபடியும் அது என்னை இழுக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், மீட்கப்பட்டுட்டேன், ஆனாலும் என் சரீரத்தில் அந்த பாவங்கள் வேலை செய்து. பிரியமானவர்களே, நான் உங்கள்கிட்ட சொல்றேன், பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாடுங்கள். நீங்க ஜெபிங்க, பல மணி நேரம் ஜெபிங்க, ஆனா பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும் சொல்லுங்க. ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து இருக்கிறார். நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கிறிஸ்து இயேசுவை குறித்து நமக்கு வெளிப்படுத்துவார். கிறிஸ்து இயேசு நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை இவர் தான் காண்பிப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் காண்பிக்க முடியும். பிதாவுடைய குணாதிசயம் என்ன, குமாரனுடைய குணாதிசயம் என்ன, கடவுளுக்கு என்ன பிடிக்கும், அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, இந்த இடத்துல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் என்ன செய்தால் ஆண்டவருக்கு பிடிக்கும், நான் என்ன ஜெபம் பண்ணினால், எந்த வார்த்தை சொல்லி நான் துதித்தால், எப்படி நான் ஆராதித்தால் அந்த பரலோகம் திறக்கும், அந்த தேவனுக்கு பிடிக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் வருவார்னா அவங்க இருதயத்தில் இருக்கிற கலைகளை எல்லாத்தையும் பிடிங்கிடுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு உவமையை சொல்றாரு பாருங்க. வார்த்தை என்கிற விதையை கொடுக்கிற பொழுது அந்த அள்ளி தூவும் விதை இல்லையா, அது அவனுடைய இருதயத்தில் விழுந்த உடனே பிசாசானவன் வந்து அதை எடுத்து போட்டுருவான். ஆண்டுடைய வார்த்தை வசனத்தை எடுத்து போட்டுருவான். நிறைய பேருக்கு பாவம் செய்யறது, குற்றம் செய்யறப்போ அந்த உணர்வே இருக்காது. ஒரு பாவம் செய்யற பொழுது இது ஆண்டவருக்கு பிடிக்காதுங்கிற உணர்வே இருக்காது. அதுக்கு முந்தின வாரம் தான் சத்தியத்தை கேட்டிருப்பாங்க, அதுக்கு முந்தின வாரம் தான் ஆண்டோட வார்த்தை கேட்டிருப்பாங்க. ஏன் அந்த காலை வேளையில கூட அந்த வசனத்தை வாசிக்கிறப்ப கூட இது பாவம்னு தெரியும். ஆனா அதே பாவம் வர்ற பொழுது அவங்களால ஜெயிக்க முடியாது, மதியற்று போயிடுறாங்க. ஏன்னா அந்த வசனம் போன அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிடறானா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவார் என்று சொன்னார். ஏன்னா இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்கள். ஆண்டவர் ஒருவேளை இந்த நேரத்துல பாவ சாபத்துக்காக என்னை ஜெபிக்க ஏவி இருந்தாலும் இந்த நேரத்துல ஆவியானவர் இதையும் சொல்லுகிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. பாவம் செய்யற தாவீது பத்சேபாள் கூட அவன் பாவம் செஞ்சிட்டான். பாவம் எப்படிப்பட்ட பாவம்னா, எதுவுமே தெரியாத பாருங்க, தன் மனைவியை இழந்து கடைசியில் அவன் வந்து இந்த பாவத்து நிமித்தமாக தாவீது பாருங்க அவன் கணவரை கொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டான் பாருங்க. ஒரு பெரிய பாவம். தாவீதான் சொல்லுவான், ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும், உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும். நம்முடைய இருதயம் உணர்வுள்ளதா இருக்குதா? நம்ம பாவம் செய்யறோம், ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு குற்றம் செய்யப்போ நம்மளுடைய இருதயம் நம்ம இடத்துல பேசணும். அந்த உணர்வு இல்லை, அந்த உணர்வை கொண்டு வருவர் தான் பரிசுத்த ஆவியானவர். 51வது சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறார் பாருங்க, துடிக்கிறான், ஆண்டவரே உங்களுடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதையும், உங்க பரிசுத்த ஆவி அந்த ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்து விடாதையும் கெஞ்சினான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பலனே அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். தாவீதுக்கு பலனே பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் அப்ப தாவீதை தப்புவித்தது பரிசுத்த ஆவியானவர்.
தாவீது யுத்தத்தில் ஜெயிக்க வச்சது பரிசுத்த ஆவியானவர். கோலியாத்தை விழ வைத்தவர் பரிசுத்த ஆவியானவர். அவனோடு கூட இருந்தார், அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருந்தார். தேவனை எப்படி சந்தோஷப்படுத்துவது, அவன் பாடிக்கிட்டே இருக்கான், சங்கீதம் பாடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அந்த பலன் உண்டாக்குறது. சிம்சோனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆவியானவர் சடிதியா இருங்க, அவன் பாருங்க சிங்கத்தின் வாயை கிழிக்கிறான், பெலிஸ்தீர்களை ஓட ஓட விட்டு அடிக்கிறான், கொல்றான் பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியானோட பலன் அது மிக முக்கியமா இந்த கடைசி நாட்களில் நமக்கு தேவையான ஒன்று. கடைசி நாட்கள் நமக்கு தேவையான ஒன்று பரிசுத்த ஆவியானவர். நம்ம எதை கேட்டாலும் இந்த பரிசுத்த ஆவியானவரை தயவு செஞ்சு நீங்க டெய்லி கேளுங்க, டெய்லி ஜெபத்துல சொல்லுங்க, டெய்லி காலையில் எழுந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய ஆவியை இன்னும் ஊற்றும் அப்பா, இன்னும் ஊற்றும் ராஜா, இன்னும் ஊற்றும் ராஜா. நமக்கு இன்னும் தேவை, இன்னும் தேவை. பவுல் சொல்றது போல நம்ம சிறு குழந்தையாக இருக்கக்கூடாதான். ஆண்டவர்களை வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுல வளர்ச்சி அடைய வேண்டும். சிறு பிள்ளையை போல நம்ம இருந்துடக்கூடாது, நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும். இன்னும் 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 உங்க ஆவியை மேல ஊற்றுங்க, இன்னும் உங்க ஆவியை மேல ஊற்றுங்க, இன்னும் ஊற்றுங்கன்னு சொல்றேன். மகிமையின் மேல் மகிமை. ஆண்டு சொல்ற நீதிமான் இன்னும் நீதிமான் ஆகட்டும், பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். அப்ப நாம பரிசுத்தத்துக்காக அழைக்கப்பட்ட பிள்ளைங்க, நம் நீதிமானாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆக நம்முடைய நீதி பரிசேயர்களையும் அதிகமா இருக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் இந்த நேரத்தில் என்னோட இணைந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில என் தேவன் அற்புதத்தை செய்வாராக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வல்லமையுள்ள தெய்வமே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. எப்படிப்பட்ட பாவ சாபங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகணும். வியாதிக்கு காரணமாக இருக்கிற சாபங்கள் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. பிசாசின் போராட்டத்துக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் நீங்கி போகட்டும். எஸ்டர்டே ஹல்லேலூயா 18 வருஷமாக சற்றும் நிமிர முடியாதபடி பிசாசானவன் கூனியா வைத்திருந்தான். எசப்பா, நீங்க பார்த்த உடனே அந்த மகளை விடுவிக்கும்படி உங்களுடைய இருதயம் துடித்தது, உங்களுடைய இருதயம் துடித்தது. இன்றைக்கும் அதுபோல அப்பா உடைய பிள்ளைகள் பிடியில சிக்கி இருக்கிற உடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படி உடைய இருதயம் துடிக்கிறது. அமராஜ சபா, இந்த நேரம் சொல்லும் சுவாமி, இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய இரக்கம் உண்டாகட்டும், மனதுருக்கம் வரட்டும். எசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் ஆண்டவர் நேர் மனதுருகுவீராக ராஜா, மனதுருகுவீராக. உங்களுடைய மனதுருக்கம் உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மனதுருக்கம் உண்டாகட்டும். என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மனதுருக்கம், மனதுருக்கத்தின் ஆவியானவர் இந்த நேரத்தில் கிரியை செய்வாராக. விடுதலை கட்டவிழ்க்கப்படட்டும் அப்பா. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் அப்பா இப்பொழுதே தெய்வீக வல்லமைகள் இறங்கட்டும் அப்பா. வியாதிகள் இப்பொழுது மறைந்து போகட்டும், பலவீனங்கள் இப்பொழுது மறைந்து போகட்டும், அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும். தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் நீங்கி போகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலும் வல்லமை இப்பொழுது அதிகமாக இறங்கட்டும். ஓ ரிமஷாதலபா ரகலதியாந்துனதி ரமஷாதலரதலபா ரிகலமா ஷிகலதியாந்துனதி ரிமஷாதலரததபா மௌரதலகரதி விஷதலரதலபாஷி மஷகலதியாந்துனதி. தேவ மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா. எப்படிப்பட்ட போராட்டத்துல பிள்ளைகள் சிக்கி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சாபங்கள் பிள்ளைகளை சூழ்ந்திருந்தாலும் சரி, இப்பொழுதே தேவ ஆவியானவர் நீர் உம்முடைய பிள்ளைகளை அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால மூடுவீராக ராஜா. ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவட்டும். அற்புதத்துக்கு நேராக ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நீர் இந்த நேரத்திலே அழைத்து செல்லுவீராக ராஜா. அற்புதத்தை பெற்றுக் கொள்ளும்படியான ஆண்டவர் உடைய பிள்ளைகளை உன் பக்கமாய் நீர் திருப்புவீராக சுவாமி. அமராஜா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அது சுத்திகரிக்கிறது. ஒரு சுத்திகரிப்பு இப்பொழுது உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பாவங்களும் சாபங்களும் நீங்கத்தக்கதாக இப்பொழுதே உம்முடைய ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவட்டும். பாவ சேற்றில விழுந்திருக்கிற சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை ராஜா. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய அக்கினி இறங்கட்டும், பரிசுத்த ஆவியான வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. சகோதரி, ஹல்லேலூயா. உங்க வயிற்று பகுதியில் காணக்கூடிய அந்த அல்சர் பிரச்சனை ஆவியானவர் சொல்லுகிறார் இப்பொழுதே அற்புத சுகம்
உங்கள் வயிற்று பகுதியில் காணக்கூடிய ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தை குடல்ல காணக்கூடிய ஹல்லேலூயா எல்லா பலவீனங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் நீங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் நீங்குகிறது. ஹல்லேலூயா. thank you holy spirit. thank you jesus. வலது காலில் ஒருத்தவங்களுக்கு வீக்கம். ஓ ரீமா ஷாதல்லா ரக்கலா தியா சொன்னது. அவங்க கால்கள் வலது கால் வீங்கி இருக்குது. நீங்க ஜெபிக்கிறீங்க இந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார் உங்கள் வலது கால் வீங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. வீக்கம் கொண்டு இருக்கிறது. உங்களுக்கே தெரியல எதனாலன்னு சொல்லி. ஹல்லேலூயா. thank you holy spirit. இயேசுவே இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன். இந்த பலவீனத்திலிருந்து கால்களில் காணக்கூடிய பலவீனத்திலிருந்து என் ஆண்டவர் இப்பொழுதே நீர் விடுதலை கொடுப்பீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேசுகிறேன். எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஆவிகளும் வெளியேறணும் அப்பா. அமராஜா ஏசப்பா, பிள்ளைகள் நடந்து போகக்கூடாது என்பதற்காக, பிள்ளைகள் ஹல்லேலூயா உயரக்கூடாது என்பதற்காக, ஹல்லேலூயா கட்டப்பட்ட அந்த கட்டுகள், கால்களிலே கட்டப்பட்ட அந்த கட்டுகள், பிள்ளைகள் முடக்குவாதத்தோடு இருக்கணும், பிள்ளைகள் முடங்கி இருக்கணும். பிள்ளைகளுடைய ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏசப்பா நீங்க உணர்த்துறீங்க இடுப்புக்கு கீழே செயல்படக்கூடாது என்று சொல்லி செய்யப்பட்ட செய்வினைகள் செய்யப்பட்ட செய்வினைகள். ஓ ரீமா ஷாதலா ராக்கலா தியா சொன்னது. ரீமா ஷீதிலி பிரியா கொல தியா சொன்னது. 2 கால்கள் இடுப்புக்கு கீழே, ஆமா பலவீனமா உங்களால் நடக்க முடியாம இருக்கிறீங்க இடுப்புக்கு கீழே. ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. thank you holy spirit. ஹல்லேலூயா. thank you jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. thank you holy. ஏவப்பட்ட செய்யப்பட்ட செய்வினைகள், அது நிமித்தமாக வந்த இந்த பாதிப்பு, ஹல்லேலூயா இயேசுவே இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே நான் பேசுகிறேன், ஜீவனை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்துல எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஆவிகளும் இப்பொழுதே வெளியேற கடவுள். கெட் அவுட், கெட் அவுட். வெளியேற இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால எந்த சபிக்கப்பட்ட ஆவிகள் பிள்ளைகளை நடக்க முடியாதபடி முடக்கு வாதத்தை கொடுத்திருக்கிறது, எழும்ப முடியாதபடி, கால் ஊன்றி நிற்க முடியாதபடி கிரியை செய்யக்கூடிய எந்த ஆவிகளும் இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். எந்த பலவீனங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் அப்பா. சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். பரிசுத்த ஆவியோட வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஒரு அற்புத விடுதலை இப்பொழுதே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும் அப்பா. thank you jesus. thank you jesus. thank you jesus. thank you jesus. ஹல்லேலூயா. கடன் பாரத்தில் சிக்கி இருக்கிற ஒரு மகனை நீர் எனக்கு காண்பிக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா உங்க கடன் பாரத்தில் நீங்க நிக்கிறீங்க. கடன் பாரத்தில் நிக்கிறீங்க. வாழ்வதா சாவதா என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கீங்க. ஒன்று நாம வாழணும், இல்லை நல்லபடியா வாழணும். நீங்க இப்படியே பேசியிருக்கீங்க. ஒன்று நம்ம நல்லபடியா வாழணும், இல்லைன்னா இப்பொழுதே நம்ம மரிச்சு போகணும், இந்த பூமியில நம்ம இருக்கக்கூடாது என்கிற முடிவில் நீங்க இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் பேசுகிறார். ஓ ரிமா ஷாதலா வரக்கலா தியா துனதி. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க ஜீவன் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானது. நீங்க ஆண்டவருக்கு பிரியம், உங்களை அவர் கைவிடவே மாட்டார். இந்த கடன் பாரத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். இந்த கடன் பாரத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிறார் இப்பொழுதே. ஓ thank you holy spirit. தேவ ஆவியானவர் இப்பொழுதே வல்லமையாய் வெளிப்படுவாராக. இந்த நாளிலிருந்து ராஜா இயேசுவே இவர்கள் செய்யக்கூடிய பிசினஸ்ல, தொழில்ல விருத்தி உண்டாக கடவுள். எல்லா சாபங்களும் நீங்கி போக கடவுள். எல்லா சாபங்களும் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர் என் ஆண்டவர். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர். யாரெல்லாம் இப்பொழுது ராஜா உங்களுடைய சமூகத்துக்கு நேராக கரங்களை நீட்டுகிறார்கள், நான் ஜெபிக்கிற இந்த நேரம் சொல்ல, யாரெல்லாம் கரங்களை நீட்டி அப்பா உங்களுடைய சமூகத்துக்கு நேராக, அப்பா அந்த உன்னதத்துக்கு நேராக, தேவ சமூகத்துக்கு நேராக கரங்களை நீட்டுகிறார்கள். எல்லா சாபங்களும் நீங்கி போகணும். எல்லா பொருளாதார நெருக்கங்களும் மாறணும். எப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கங்களும் நீங்கட்டும். எப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கலை நீங்கட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இனி வருமானங்கள் வரணும் அப்பா. வருமானங்கள் சேர்த்து வைக்கணும், மீதம் எடுக்கணும் அப்பா. மீதம் எடுக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வருமானங்களை அப்பா உம்முடைய பிள்ளைகள் சேர்க்கத்தக்கதாக இப்பொழுதே ராஜா என் ஆண்டவர் கிருபை பாராட்டுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. thank you holy spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வல்லமையுள்ள உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. ஆவியானவரே உம்முடைய வல்லமை உள்ள நாமம். ஹல்லேலூயா. thank you holy spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. thank you jesus. தொட்டு சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். உம்முடைய தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம். ஹல்லேலூயா. எந்தெந்த பலவீனங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட வலிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு நீங்கி போகட்டும்.
ஹல்லேலூயா. thank you holy spirit. சரீரத்துல காணக்கூடிய வலிகள் இப்பொழுது மறைந்து போக கடவுள். ஒருவேளை உங்க சரீரத்துல வலிகள் இருக்கலாம். உங்க சரீரத்துல எந்தெந்த இடத்துலலாம் வலிகள் இருக்கிறது ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நேரத்துல கர்த்தர் உங்கள் சரீரத்துல காணக்கூடிய வலிகளை நீக்குவேன்னு சொல்றார். ஒருவேளை உங்க சரீரத்துல எந்த இடத்துல உங்களுக்கு வேதனை இருந்தாலும் வலிகள் இருந்தாலும் அந்த இடத்துல உங்கள் கரங்களை வைங்க. இயேசுவின் நாமத்துல நான் கேட்கிறேன் பிதாவேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல நான் கேட்கிறேன் பிதாவே, அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். ராஜா இந்த நேரத்துல ஹல்லேலூயா. சரீரத்துல காணக்கூடிய வலிகள், அது ஒருவேளை கைகளிலே கால்களிலே சரீரத்துல எந்த இடத்துல தீராத வலிகள் இருக்கும் என்று சொன்னார். இப்பொழுதே ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறார். இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை உங்களுக்கு நேராக வருகிறது. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இப்பொழுதே நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, கேட்கிற பொழுது, ஏற்றுக்கொள்ளுகிற இந்த நேரத்தில் தான் இப்பொழுது அற்புத சுகம், இப்பொழுதே அற்புத சுகம். சரீரத்தில் காணக்கூடிய எல்லா வலியிலிருந்து சுகம், எப்படிப்பட்ட வலிகளும் நீங்கி போகணும். தீராத வலிகள், தீராத வலிகள், தொடர்ந்து இருந்துகிட்டு கொண்டே இருந்த வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம், இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம், இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம், கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் சுகம், சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளால் சுகம், சிலுவையில் என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளால் சுகம். ஹல்லேலூயா. உங்க பலவீனத்துல கைகளை வைங்க. ஹல்லேலூயா. உங்க பலவீனத்துக்காக ஜெபிங்க. அப்பா அவனுடைய தழும்புகளால் எனக்கு சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்க. இப்பொழுதே சுகம். நான் ஜெபிக்கிற இந்த நேரத்துல தானே அப்பா அவனுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. எந்தெந்த பிரச்சனைகள்ல சரீரத்துல இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இப்பொழுதே அற்புத சுகமளிக்கிற வல்லமை பிள்ளைகள் மேல இறங்கட்டும். இப்பொழுதே பிள்ளைகள் மேல இறங்கட்டும், பிள்ளைகள் மேல இறங்கட்டும், பிள்ளைகள் மேல இறங்கட்டும் அப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கும். இப்பொழுதே ராஜா அற்புத சுகம் ஒவ்வொரு சரீரத்திலும் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. thank you holy spirit. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக ராஜா. மகிமையுள்ள உம்முடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தொட்டு சுகமாக்கும் என் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளால் சுகம் அப்பா, அவருடைய தழும்புகளால் சுகம், இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகம். ஹல்லேலூயா. thank you holy. எப்படிப்பட்ட கேன்சர் கட்டிகளும் இப்பொழுது மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட கிட்னி பிரச்சனைகளும் இப்பொழுது ஹல்லேலூயா சுகம் உண்டாகட்டும் அப்பா. டயாலிசிஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இரத்தத்துல காணக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு விடுதலை. ஓ ரீமா ஷாதாலா வரக்கல தியான் சொன்னதுவி நுரையீரல்ல காணக்கூடிய பிரச்சனைகள், நுரையீரல்ல காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நுரையீரல்ல காணக்கூடிய பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே, உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே, உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே, உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா ஷாதாலா வரக்கல தியான் சொன்னது இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே அற்புத சுகம், இப்பொழுதே அற்புத சுகம். இதை பார்க்கிற இந்த நேரத்துல தானே சுகம். ஹல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளால் சுகம். ஹல்லேலூயா. thank you holy spirit. கட்டிகள் மறையட்டும், கட்டிகள் எல்லாம் மறையட்டும். எப்படிப்பட்ட கேன்சர் கட்டிகள் மறைஞ்சு போகட்டும் அப்பா. எப்படிப்பட்ட லிவர் பிரச்சனைகளுக்கு இப்பொழுது அற்புத சுகம். ஹல்லேலூயா. நுரையீரல்ல சுகம். ஹல்லேலூயா. இருதயத்துல சுகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசப்பா ஸ்கின் அலர்ஜிகள் மாறட்டும் இப்பொழுது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் தைராய்டு பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த தொண்டை பகுதியில் இப்பொழுதே உங்களுடைய கரம் வைக்கப்படட்டும் அப்பா. உன்னதமான என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். எப்படிப்பட்ட சாப கண்ணிகளும் நீங்கி போகணும், எப்படிப்பட்ட சாப கட்டுகள் இப்பொழுது நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையிலே வெற்றி சிறந்து, சிலுவையிலே ஆண்டவனின் வெற்றி சிறந்து. thank you holy spirit. அந்த வெற்றி ஒவ்வொருடைய வீடுகளிலும் இறங்கட்டும். அந்த வெற்றியின் முழக்கம் ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த சத்தம் கேட்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று சொன்னீங்கப்பா சிலுவையில. எஸ் சிலுவையில எங்கள் சாபங்கள், பாவங்கள் அப்பா, எங்கள் தரித்திரங்கள், எங்கள் வியாதிகள், எங்கள் பலவீனங்கள், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் நீர் சுமந்து கொண்டீரப்பா. நீர் ஏற்றுக்கொண்டு, நீர் உள்வாங்கிக் கொண்டு அமராஜா எஸ்அப்பா எங்களை விடுதலையாக்கினீர். எல்லாம் முடிந்தது என்று சொன்னீங்க. இட் இஸ் finished என்று சொன்னீங்க. இட் இஸ் finished. It is finished. ஹல்லேலூயா. இப்பொழுதே ராஜா பிள்ளைகள் மேல காணக்கூடிய எல்லா சாபங்களும் இயேசுவின் நாமத்துல இந்த நிமிஷமே
அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. இம்மட்டும் வா, இதை மிஞ்சி வராதே என்று சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, சாபங்கள் இனி பிள்ளைகளை பின் தொடரக்கூடாது. எந்த சாபங்களும் இனி பிள்ளைகளை தொடரக்கூடாது. எந்த சாபங்களும் இனி பிள்ளைகளை தொடரக்கூடாது. எந்த சாபங்களும் இனி பிள்ளைகளை தொடரக்கூடாது. எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஆவிகளும் வெளியேறட்டும். எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஆவிகளும் இதை கேட்க வெளியேறட்டும். எப்படிப்பட்ட பலவீனங்களும் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ராஜா இயேசுவே, ஹல்லேலூயா. தடையா இருக்கிற வெளிநாடுகளுக்கு பிரயாணம் பண்ண முடியாதபடி தடையா இருக்கிற தடைகள் இனி நீங்கி போகட்டும் அப்பா. விஷா காரியத்துல காணக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. விஷால காணக்கூடிய ஹல்லேலூயா, விசாவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்துல நீங்கட்டும். பிள்ளைகள் அப்பா பிரயாணப்பட்டு போகிற பொழுது என் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும். அவரை பிரயாணப்படுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தூர தேசத்தில் இருக்கிறவங்களா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒருவேளை சிங்கப்பூர், மலேசியா, ஹல்லேலூயா, சவுதியில, துபாயில, லண்டன்ல, கனடால, பாரிஸ்ல, ஜெர்மன்ல இருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எங்க இருந்தெல்லாம் அந்த அப்பா இந்த ஊழியத்தை பார்க்கிறார்கள், இந்த ஊழியத்தை தாங்குகிறார்கள், அமராஜா ஒவ்வொருக்காக நான் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல பிள்ளைகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ள இருந்தாலும் சரி, விடுதலை நாயகனுடைய கரம் இப்பொழுதே அந்த இடத்துக்கு இறங்கட்டும். என் தேவ ஆவியானவர் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவாராக. இப்பொழுதே ராஜா விடுதலை அளிக்கும்படி என் தேவன் இறங்குவீராக ராஜா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும், ஒவ்வொரு அறைகளுக்குள்ளும், அல்லது ஒவ்வொரு வாகனங்களுக்குள்ளும் அப்பா பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தேவ ஆவியானவர் இப்பொழுது இறங்குவீராக. கட்டுகளை அறுப்பீராக ராஜா. ஆலையில் வழிகளை செவ்வைப்படுத்தி தருவீராக. பிள்ளைகளுடைய வழிகள் எல்லாம் செவ்வையாக்கப்படட்டும் அப்பா. பாதைகள் எல்லாம் செம்மையாக்கப்படட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட தடைகளும் நீங்கி போகட்டும் அப்பா. எப்படிப்பட்ட எரிகோக்கள் விழுந்து போகட்டும். எப்படிப்பட்ட பார்வோன்கள், பின்தொடர்ந்து வரக்கூடிய பார்வோன்கள் அப்பா, நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல அப்பா, பின்தொடர்ந்து வந்த பார்வோன்களை ஹல்லேலூயா எசப்பா, நீ சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அவனை அழித்து போட்டீரப்பா. பின்தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் இப்படி அழிக்கப்பட்டு போகட்டும். எப்படிப்பட்ட சாபங்கள் பின்னாடி தொடர்ந்து வரும் என்று சொன்னாலும் சரி, தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து சென்ற பொழுதும் கூட அப்பா, மீட்டு அவர்களை கூட்டிக் கொண்டு போகிற பொழுது கூட, அவர்களை வழிநடத்தி கொண்டு போகிற பொழுது கூட, பின்தொடர்ந்து வந்த பார்வோன்கள் ஹல்லேலூயா அப்பா, அந்த சாபத்தை போல பின்தொடர்ந்து வந்து அவர்களை எப்படி மறுபடியும் பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் எடுத்த முயற்சி தோற்று போனது. காரணம், அங்கே கர்த்தர் இறங்கி நின்றீர். நீங்க இறங்கி நின்னீங்கப்பா. ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிளந்தீங்க. ஹல்லேலூயா இயேசுவே அப்பா, உம்முடைய பிள்ளைகளை வெட்டான் தரையில நடப்பது போல நடக்க பண்ணினீங்கப்பா. பின் தொடர்ந்து வந்த பார்வோனை அந்த சமுத்திரத்திலே நீர் அழித்து போட்டது போல ஹல்லேலூயா இயேசப்பா, ஒருவன் கூட மீதி இல்லை, எல்லாரும் நீங்க அழிச்சு போட்டீங்கப்பா. அதே போல உங்களுடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வரக்கூடிய எந்த சாபங்களும் எப்படிப்பட்ட சாபங்களும், பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற எந்த சாபங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா சமுத்திரத்துல அழிக்கப்பட்டு போகட்டும். எப்படிப்பட்ட சாபங்களும் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் அப்பா. எங்கள் பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா எங்களை விட்டு விலக்குகிறவர் அமராஜா இயேசப்பா. சமுத்திரத்தின் ஆழத்துல எங்கள் பாவங்களை கொண்டு போய் போடுகிறோம். எங்களை விடுதலையாக்க விரும்புகிற தெய்வமே, இந்த நேரத்திலும் அப்பா நீர் அற்புதத்தை செய்கிறீர், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இப்பொழுது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு யாரெல்லாம் இயேசப்பா ஹல்லேலூயா உறுதியாய் நின்று ஜெபிக்கிறார்களோ, என்னோடு இணைந்து நிற்கிறார்களோ, வார்த்தையை கேட்கிறார்களோ, என்னோடு இணைந்து தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இப்பொழுதே விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு விடுதலை. பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். பொல்லாத ஆவியை, சபிக்கப்பட்ட ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விரோதமாக நான் வருகிறேன். பிசாசே, உனக்கு விரோதமாக நான் வருகிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து அப்பாலே போ சாத்தானே என்று கட்டளையிடுகிறேன். அப்பாலே போ சாத்தானே என்று கட்டளையிடுகிறேன். இனி ஒரு தீங்கும் பிள்ளைகளுக்கு நீ செய்ய முடியாது. ஒரு தீங்கும் பிள்ளைகளுக்கு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உன் கிரியைகள் இப்பொழுது முறியடிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உன் தந்திரங்கள் இனி செயல்படாது இயேசுவின் நாமத்தினாலே. இனி பிள்ளைகள் மேல் உன் தந்திரம் பலிக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. எப்படிப்பட்ட கிரியைகளும் இப்பொழுது முறியடிக்கப்படுகிறது. எந்த சாபமும் இந்த நேரத்தில் இப்பொழுது முறியடிக்கப்படுகிறது. வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்தில் தானே சாபங்கள் விலகட்டும் அப்பா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், சிலுவையில் ஆண்டவராக இயேசு நீர் சம்பாதித்த அந்த சமாதானம் இப்பொழுதே பிள்ளைகளை நிரப்பட்டும், குடும்பத்தை நிரப்பட்டும், இருதயத்தை நிரப்பட்டும். இந்த சமாதானம் வீட்டுக்குள் தங்கி இருக்கட்டும். கணவன் மனைவிக்குள்ள காணக்கூடிய சண்டைகள், சச்சரவு, பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது மாறட்டும். ஹல்லேலூயா. குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள காணக்கூடிய பிரச்சனைகள் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அது சரி செய்யப்படட்டும். என் ஆவியானவர் இப்பொழுதே நீர் கிரியை செய்வீராக ராஜா. குடும்பங்களில் காணக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும்.
ஹalleluya, thank you Jesus. அடிமைத்தனத்தின் ஆவிகள் அப்பா, மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமையா இருக்கிற, எப்படிப்பட்ட பாவத்துல அடிமையா இருக்கிற பிள்ளைகளுடைய கட்டுகள் இப்பொழுது அறுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எப்படிப்பட்ட கட்டுகளும் இப்பொழுது அறுபட்டு போகட்டும் அப்பா. எப்படிப்பட்ட சங்கிலிகளும் அறுபட்டு போகட்டும். எப்படிப்பட்ட பிசாசின் கட்டுகளும் அறுபட்டு போகட்டும். எப்படிப்பட்ட செய்வினைகள் செய்யப்பட்ட ஹalleluya மந்திர மாந்திரிக தகடுகள் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அக்கினியினால அவைகள் எல்லாம் பட்சிக்கப்படட்டும் அப்பா. எப்படிப்பட்ட மந்திரங்களும் ஹalleluya மாயங்களும் ஹalleluya மாய்மாலமான செயல்களும் இனி பிள்ளைகள் மேல் பலிக்காதே போக கடவுள். எப்படிப்பட்ட விக்கிரக ஆவிகளும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விக்கிரக ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்ப்பத்தின் ஆவிகளை உனக்கு விரோதமாக நான் வருகிறேன். சர்ப்பத்தின் கிரியைகளை நான் முறியடிக்கிறேன். எப்படிப்பட்ட சர்ப்பத்தின் ஆவிகளாக இருந்தாலும் சரி, ஹalleluya குடும்பங்களை கிரியை செய்யக்கூடிய சர்ப்பத்தின் ஆவிகள், ஹalleluya தந்திரமாய் பிள்ளைகளை பிடிக்கிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும் அப்பா. ஹalleluya கற்பம் தரிக்க முடியாதபடி, குழந்தை பேர் மகப்பேர் இல்லாதபடிக்கு பிள்ளைகளை ஹalleluya கற்பத்திலேயே கற்பத்தை கலைக்கக்கூடிய எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் கற்பத்தில் வரையக்கூடிய அந்த கனிகளை ஹalleluya பிள்ளைகள் உருவாகிற அந்த கருவை சாப்பிடக்கூடிய அசுத்த ஆவிகள் எஸ்டடி ஹalleluya இப்பொழுது எல்லாம் விலகி போக கடவுள். இப்பொழுது சரீரத்தை விட்டு விலகட்டும். இப்பொழுது நான் பேசுகிற இந்த நேரத்தில் தானே ஹalleluya சரீரத்தை விட்டு விலகட்டும். இது ஒரு சாபம். இந்த சாப பிசாசு சர்ப்பத்தின் ஆவி சர்ப்பத்தை போல சூழ்ந்து கொண்டிருப்பது, வீட்டை சுற்றி கிடப்பது, ஹalleluya பிள்ளைகளை சுற்றி படுத்து இருப்பது, பிள்ளைகளை அருகில் படுத்து இருப்பது, பிள்ளைகளை துரத்துகிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளை ஓ ரீமா ஷாதலபா ரிகலபா ரிபிலி யாக்குலா தியாச்சுனபி ரீமா ஷீதிலி இபிரியாலந்தரு. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் இந்த சபிக்கப்பட்ட சர்ப்பத்தின் ஆவிகளை நான் இப்பொழுது முழுவதுமாக காட்டுகிறேன். அதன் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் இனி பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் குடும்பங்களில். இனி அப்பா உடைய பிள்ளைகள் செழிப்பான வாழ்க்கை வாழட்டும். இனி உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழட்டும். இனி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இனி மறுரூபமாகட்டும் அப்பா. ஹalleluya இயேசுப்பா காலங்களை மாற்றுகிறவர் அப்பா, நேரங்களை மாற்றுகிறேன் ஆண்டவர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி மாற்றங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். எப்படிப்பட்ட தரித்திரத்தின் ஆவிகளை வெளியேறட்டும். பிள்ளைகள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை எல்லாம் ஹalleluya சாப்பிடுகிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். இந்த பிசாசுகளுக்கு விரோதமாக நான் வருகிறேன். என்னோட இணைந்து ஜெபிக்க பிரியமானவர்களே, என்னோட இணைந்து ஜெபிக்க பிரியமானவர்களே, என்னோட இணைந்து நில்லுங்க இயேசுவின் நாமத்தில். உங்க குடும்பத்தில் நீங்க எவ்வளவுதான் வருமானங்களை ஹalleluya நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டாலும் நீங்க சம்பாதித்தாலும் அந்த வருமானங்கள் உங்கள் கையில் நிற்காதபடிக்கு கிரியை செய்யக்கூடிய பொருளாதார நெருக்கத்தை கொடுக்கிற எல்லா சபிக்கப்பட்ட ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் துரத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது துரத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் துரத்துகிறேன். Get out. பிள்ளைகளை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தில். எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. ஹalleluya குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். என் தேவன் வல்லமையா இப்பொழுது இறங்குவாராக அப்பா. உருவிய பட்டயத்தோடு கூட உடைய வல்லமையுள்ள தேவ தூதர்கள் இறங்கட்டும். உருவிய பட்டயத்தோடு ஹalleluya வல்லமையுள்ள தேவ தூதர்கள் இப்பொழுது பிள்ளைகளை இந்த இரவு வேளையிலே சூழ்ந்து கொள்வார்களாக. இந்த நாளிலிருந்து அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதை கேட்டவருடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஆண்டவனில் கொடுக்கணும் அப்பா. சாட்சிகளை உருவாக்குகிறேன் ஆண்டவர். பிள்ளைகளுடைய அப்பா செழிப்பை விரும்புகிறவர், பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிறவர் ஆண்டவர் அப்பா. ஹalleluya நீதிமானுடைய கூடாரத்தில் எப்பொழுதும் கம்பீர சத்தம் இருக்கும். நீதிமானுடைய கூடாரத்தில் எப்பொழுதும் கம்பீர சத்தம் உண்டாகட்டும் அப்பா. ராஜா இதை பார்க்கிற இதில் இடைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான் ராஜா, உம்முடைய நீதிமான் சுவாமி, உம்முடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்கப்பா. ஹalleluya இந்த நீதிமானுடைய வீடுகளிலே அப்பா சந்தோஷமும் சமாதானமும் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சுவாமி. எப்படிப்பட்ட பொல்லாப்புகளும் விலகி போகட்டும். எப்படிப்பட்ட பலவீனங்களும் நீங்கி போகட்டும் அப்பா. எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட ஆவிகளும் நீங்கி போகட்டும் சுவாமி. இனி குடும்பங்களில் செயல்படும் ஆவிகள் இனி முழுவதுமாக விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பொல்லாத ஆவிகள் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விளைவிக்கக்கூடிய பொல்லாத அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாக நான் வருகிறேன். மீண்டும் மீண்டும் அடிமைப்படுத்தக்கூடிய பொல்லாத ஆவிகள் தொடர்ந்து வந்து மறுபடியுமாக செய்த பாவத்தையே மறுபடியும் செய்ய வைக்கிற பொல்லாத ஆவிகள் ஹalleluya 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 இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை சரீரத்தில் கொடுக்கிற அந்த இச்சையை கொடுக்கிற ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் துரத்துகிறேன். இயேசுவின் ரத்தம் இப்பொழுது பிள்ளைகளை கழுவட்டும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தால் பிள்ளைகள் கழுவப்படுவார்களாக. விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் சரி இப்பொழுது அப்பா நீர் கழுவீராக ராஜா. உம்முடைய ரத்தம் கழுவட்டும். இப்பொழுது இயேசுவின் ரத்தம் கழுவட்டும். இயேசுவின் ரத்தம் இப்பொழுது கழுவட்டும். இயேசுவின் ரத்தம் பிள்ளைகளை கழுவட்டும். இயேசுவின் ரத்தம் இப்பொழுது பிள்ளைகளை கழுவட்டும் அப்பா. குடும்பத்தில் காணக்கூடிய இயேசுப்பா
நீங்க சொல்லுங்க, ஜெபிக்கிற என்னோட இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை சொல்லுங்க, என் கணவர் உடைய ரத்தம் கழுவட்டும் அப்பா. சொல்லுங்க, இயேசுவே என் கணவர் உடைய ரத்தம் கழுவட்டும், என் மனைவியை இயேசப்பா உங்க ரத்தம் கழுவட்டும், என் பிள்ளைகளை இயேசுவே உடைய ரத்தம் கழுவட்டும். ஹல்லேலூயா. எங்களை நீதிமானாய் நீர் மாற்றுவீராக. எங்கள் மேல் குற்றங்கள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், ஆனாலும் தயவா என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. இயேசுவே என்னை மன்னியும் அப்பா. இந்த நாளில் ஒரு விடுதலை நான் பார்க்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இதுவரை கண்டிராத அதிசயங்களை நான் காணட்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே கேளுங்க, கெஞ்சி மன்றாடுங்க, சொல்லுங்க, இயேசுவே இதுவரைக்கும் நான் கண்டிராத அதிசயங்கள், இதுவரைக்கும் நான் பார்த்திராத அதிசயங்களை என் வாழ்க்கையில் ஆண்டவர் நீர் செய்வீராக ராஜா. இதுவரை நான் பார்த்திராத அதிசயங்கள் என் வாழ்க்கையில இதுவரை போராடி கொண்டிருந்த எல்லா பிசாசுகளும் வெளியேறட்டும், எல்லா சாபங்களும் நீங்கி போகட்டும், எல்லா வியாதிகளும் என்னை விட்டு நீங்கி போகட்டும், எல்லா பலவீனங்களும் என்னை விட்டு நீங்கி போகட்டும். இதுவரை என்னை பின்தொடர்ந்து வந்த பார்வன்கள் எல்லாம் இனி காணாமல் போவார்கள். என்னை பின்தொடர்ந்து வந்த பார்வன்கள் காணாமல் போவார்கள். தொடர்ந்து வரும் சாபங்கள் எல்லாம் முழுவதுமாக நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும். இனி என் வாழ்க்கையில சந்தோஷம். சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல, இனி என் வாழ்க்கையில சந்தோஷம், இனி என் வாழ்க்கையில உயர்வு, இனி என் வாழ்க்கையில மேன்மை. ஹல்லேலூயா. இனி என் வாழ்க்கையில நான் செழித்திருப்பேன், ஆரோக்கியமாக இருப்பேன், சுகமா இருப்பேன், பலனா இருப்பேன். ஹல்லேலூயா. இயேசப்பா உங்க பலன், உங்க பலத்துல நான் நிற்பேன், உங்க பலத்துல நான் நடப்பேன், உங்க பலத்துல நான் செயல்படுவேன்னு சொல்லுங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தாவீது சொன்னது போல, கர்த்தரே என் பலன், கர்த்தரே பலன், பலன். சொல்லுங்க, ஹல்லேலூயா. Jesus is my strength, Jesus is my strength, Jesus is my strength. இயேசுவா என்னுடைய பலன், இயேசுவா is my strength. சொல்லுங்க, இயேசுவா, இயேசுவே என் பலன், யெகோவா என் பலன், யெகோவா என் பலன், இயேசுவே என் பலன், யெகோவா என் பலன், இயேசுவே என் பலன். இனி நான் அல்ல, சொல்லுங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் பிழைத்திருப்பது அவரை பற்றும் விசுவாசத்தில் நான் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரோடு கூட நானும் மரித்தேன் என்று சொல்லுங்க, அவரோடு கூட நானும் உயிர் தெழுந்தேன்னு சொல்லுங்க. நான் இப்பொழுது புது சிருஷ்டியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. பழையவை ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. நான் புது சிருஷ்டி. நான் ஹல்லேலூயா. நான் மாம்ச சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ நான் பிறக்கல. இப்பொழுது நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். மாம்ச சித்தத்தினால நான் இப்பொழுது பிறக்கலன்னு சொல்லுங்க. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் இயேசுவின் பிள்ளை, நான் இப்பொழுது இயேசுவின் பிள்ளை. I am the child of God, I am the child of God. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுங்க. நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. என்னை தொடுவதற்கு எந்த சத்துருக்களுக்கும் இனி அனுமதி கிடையாது. என்னை தொடுவதற்கு எந்த வியாதிகளுக்கும் இனி அனுமதி கிடையாது. என்னை பலவீனப்படுத்த எந்த பிசாசுகளுக்கும் இனி உரிமை கிடையாது. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க சொல்லுகிற இந்த நேரத்துல தானே தேவ வல்லமை உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறதுங்க. உங்களை சுற்றிலும் தேவ மகிமை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. தேவ ஆவியானவர் உங்கள் கட்டுகளை அவர் அவிழ்க்கிறார், உங்கள் முடிச்சுகளை அவர் அவிழ்க்கிறார். உங்களை இதுவரைக்கும் பிடிச்ச பிசாசுகள் வெளியேறுகிறது, உங்களை இதுவரைக்கும் வேதனைப்படுத்த ஆவிகள் எல்லாம் வெளியேறுகிறது. சத்துருக்கள் உங்களை விட்டு விலகி போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பிடித்திருந்த எல்லா தரித்திர ஆவிகளும் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில். நீங்க விடுதலை ஆகிறீங்க, விடுதலை ஆகிறீங்க, நீங்க விடுதலை ஆகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விடுதலை ஆகிறீர்கள், நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள், நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. நான் ஜெபிக்கிற பேசுகிற இந்த நேரத்தில் அநேக பிசாசுகள் வெளியேறுகிறத நான் பார்க்கிறேன், அநேக சத்துருக்கள் வெளியேறுகிறத நான் பார்க்கிறேன். நீங்க ஒருமனப்பட்டு இணைஞ்சு இந்த நேரத்தில் ஜெபித்த இந்த நேரத்தில் உங்க குடும்பத்தை சூழ்ந்திருந்த சர்ப்பங்கள் விலகி போகிறது, உங்க குடும்பத்தை சுத்தி இருந்த சர்ப்பங்கள் வெளியே போகுது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை சுற்றி இருந்த சர்ப்பங்கள் வெளியே வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. எல்லா சபிக்கப்பட்ட ஆவிகளும் வெளியேறுகிறது. இனி உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கும், இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். என் தேவ ஆவியானவர் உங்களை இப்பொழுதே நிரப்புகிறார். தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இப்பொழுது இறங்குகிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அவர் இறங்குகிறார். தேவ ஆவியானவர் உங்கள் உள்ளத்துக்குள்ள அவர் வருகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இதை ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில நான் பார்க்கிறேன் தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். அவர் உங்கள் அருகில நிற்கிறார், உங்கள் வீட்டுல உங்க அருகில உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரயாணப்பட்டு போகக்கூடிய உங்கள் பிரயாணத்துல கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்துல தேவ ஆவியானவர் உங்கள் அறைக்குள்ள அவர் வந்திருக்கிறார். தேவ மகிமை உங்கள் அறையை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ தேவ மகிமையை காண்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் மாத்திரமே தேவனுடைய மகிமையை காண முடியும்.
எஸ்அப்பா ஒவ்வொரு பிள்ளையுடைய அப்பா அந்த உள்ளான இருதயத்தை நீர் என் ஆண்டவர் திறப்பீராக ராஜா, மனக்கண்ணை திறப்பீராக ராஜா. எஸ் தேவ பிரசனத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும். அந்த எம்மாவூர் சீஷர்கள் அப்பா நடந்து போகிற பொழுது என் இயேசு நீர் கூட போனீங்க, ஆனாலும் அவருடைய உள்ளம் திறக்கப்படலை, அவங்க இருதயம் அடைபட்டு இருந்தது. எஸ்அப்பா ஹல்லேலூயா. எப்பொழுது இது அப்பம் பிட்டீரோ, எப்பொழுது அப்பத்தை பிட்டீரோ ராஜா, எப்பொழுது அந்த சிலுவையை அவர்களுக்கு நினைவு கூறும்படி செய்தீரோ அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இப்பொழுது ராஜா நான் விசுவாசிக்கிறேன் ராஜா, கல்வாரி சிலுவையில நீர் எங்களுக்காக நீர் செய்து முடித்ததை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அதற்காக கூடாக்கூடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீர், அதற்காக நன்றி. அதில் எங்கள் கட்டளை அவிழ்த்திருக்கிறோம், நன்றி அப்பா. சிலுவையிலே எங்களுக்காக நீர் மரித்தீர், எங்களை உயிரோடு எழுப்பினீர், உமக்கு நன்றி சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய தயவும் கிருபையும் சமாதானமும் இந்த நேரத்தில் அளவு இல்லாமல் நிரப்பட்டு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். மீனா ராகுலுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தினால் பிரேமா வில்சனுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இப்பொழுது அவர்கள் மேல இறங்கட்டும். அனுஷியாவுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர் மேல இயேசுவின் கரம் அமரட்டும். ஆண்டோ ஹல்லேலூயா ஜெபாக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது தேவ வல்லமை மகனை தொடட்டும். ஆஞ்சலின் ஜாய்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவங்க மூட்டில் காணக்கூடிய வலிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். இயேசுவின் கரம் இப்பொழுதே தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. எஸ்பி ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் எல்லா சாபங்களும் நீங்கி போகட்டும் அப்பா. விமலாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெயப்பிரியனுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர் மேல அமரட்டும். தேவ வல்லமை அவர் மேல சூழ்ந்து கொள்ளட்டும். மெர்சி பொண்ணுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கீழே கமெண்ட் பண்ண ஒவ்வொருவருக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நான் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. பிரதீபேசுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆஞ்சலின் இயேசுவின் எஸ்பி இயேசுவின் நாமத்தை இப்பொழுதே உடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விமி விகே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. தேவ வல்லமை அப்பா இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும். தேவ பிரசன்னம் அவர்கள் கூடாரத்தில் இப்பொழுது இறங்கட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியோட வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தில் யூனிஸ் ஹல்லேலூயா ஜாக்பட் யூனிஸ் ஜாக்பட் ஹல்லேலூயா. தலையில காணக்கூடிய பிரச்சனைகள், சோரியாஸ் பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் அப்பா. ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டின் சாலினிக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது தேவ வல்லமை அப்பா அந்த பிள்ளைகளை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே பிள்ளைகளை தொடுவீராக ராஜா. ஹல்லேலூயா. அங்க காணக்கூடிய கிட்னி பிரச்சனைகள் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா. ஸ்டமக்ல காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமம் இப்பொழுது நீங்கி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மெர்லினுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உடைய கரம் ராஜா அவர்களை தொடுவதாக சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பிரேமா வில்சன் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆஞ்சலின் ஜாய்ஸ் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மீனா ராகுல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் விஜய் ஆனந்த் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவர். இன்னும் யாரெல்லாம் ராஜா இதில் அப்பா கமெண்ட் பண்ணி இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நான் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளும் கவனம் அமரட்டும். ஹல்லேலூயா. விமலா ஜெயப்பிரியன் இயேசுவின் நாமத்தினாலே. நாளைக்கு உங்க கணவருக்கு ஒண்ணுமே இருக்காது இயேசுவின் நாமத்தினால. நம்ம பயப்படாது, எல்லாம் நார்மலாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ராஜலட்சுமி இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள், படிப்பு காரியத்தில் நாட்டுடைய கரம் இருக்கட்டும் அப்பா. நீர் கொடுக்கிற ஞானத்தினாலே பிள்ளைகள் நிரப்பப்படட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபினதா இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். அவங்க வயிற்றில் காணக்கூடிய அந்த ஸ்டமக்கில் காணக்கூடிய வலிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஸ்டமக் ப்ராப்ளம் எல்லாம் நீங்கி போகட்டும். ஷாரோன் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைக்கு நல்ல ஒரு ஜாபை என் ஆண்டவர் நீர் கட்டளையிடுவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். மகளை சாரோனை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். லாவனிகா ஹல்லேலூயா. அவங்களுக்காக குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கோர்ட்ல காணக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் தீர்த்து வைப்பீராக. சசிகலா ஹல்லேலூயா. ஸ்ரீகாந்துக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் அற்புதத்தை நீர் செய்வீராக சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கமலா பாலுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவங்க கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பாலச்சந்திரன் மேல தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். கேன்சரை இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்றேன். அவருடைய கேன்சர் பிரச்சனைகள் இப்பொழுது
மறைந்து போகட்டும். பொல்லாத ஆவிகள், ஹல்லேலூயா, கேன்சரை கொடுக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இப்பொழுது கட்டப்படட்டும். பிபிஎன் கேமிங், விஜயலட்சுமி, இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் இவர்களை. ஹல்லேலூயா. ஃபிளாவியா, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ வல்லமை அப்பா இதில் பங்கெடுத்திருக்கிறேன் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் இந்த வேளையில பேர் பேரை ஆசீர்வதிக்கிறேன். அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் இதில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும். இந்த நாளிலே சுப்பா இந்த ஜெபத்தில் இணைந்தது நல்லது என்று சொல்லத்தக்கது நல்ல சாட்சிகளை ஆண்டவனின் உருவாக்கும். ஒவ்வொருவரையும் நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அளவில்லாத ஆசீர்வதிக்கும் காரணம் ஒவ்வொரு மேலும் அமரட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.